நேயர்களே வணக்கம். தலைவா, கடல், துப்பாக்கி, ஆதிபகவன், மடி சார்மாமி, விஸ்வரூபம், மட்ராஸ் கெஃபே, புலிப்பார்வை, இனம் அப்படின்னு கடந்த சில ஆண்டுகள்ல சர்ச்சைக்கும் எதிர்ப்புக்கும் உள்ளான படங்களுடைய பட்டியல் இவை. இந்த பட்டியல்ல மற்றும் ஒரு படம் இணைந்திருக்கிறது. அதுதான் இயக்குனர் சங்கருடைய இயக்கத்தில் விக்ரம் நடித்து வெளியாகி திரையரங்குகள்ல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஐ திரைப்படம். திருநங்கைகள் மோசமாக இந்த திரைப்படம் சித்தரிக்கிறது, மிக தவறாக பாலியல் சிறுபான்மையினரை இந்த படத்தில் சித்தரிக்கிறார்கள் அப்படிங்கிறது திருநங்கைகளுடைய குற்றச்சாட்டு. அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த எதிர்ப்புகள் எல்லாம் எப்பொழுதெல்லாம் கிளம்புகிறதோ கருத்து சுதந்திரத்துக்கு சவால் விடப்படுகிறதாங்கிற கேள்வி எழுகிறது. சென்சார் போர்டு பார்த்து சர்டிஃபை பண்ண ஒரு படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த காட்சிகளை நீக்க சொல்வது அப்படிங்கிறது நியாயமான கோரிக்கை தானா? கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதுக்கும் சுதந்திரம் இருக்கவே செய்கிறதா? பல கேள்விகள், அடிப்படையான பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. புதிய பல கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. பாலியல் சிறுபான்மையினர், ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் எல்லாம் திரைப்படங்கள்ல இல்ல படைப்புகள்ல சித்தரிக்கப்படுவது பற்றிய தொடர் விவாதங்கள் மீண்டும் நீண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திருநங்கைகளுக்காக போராட்ட களத்தில் இறங்கியிருக்கக்கூடிய ரோஸ் அவர்கள் நம்முடைய இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். எழுத்தாளர் பேராசிரியர் அருணன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் முன்னாள் தணிக்கைத்துறை அதிகாரி திரு ராஜசேகர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். தணிக்கை குழுவில் உறுப்பினராக இருந்திருக்கக்கூடிய திரு ராஜசேகர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். நான் ரோஸ் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல என்ன பிரச்சனை? இந்த ஐங்கிற திரைப்படம் நாங்கெல்லாம் ரொம்பவே எதிர்பார்த்த படம் தான். நானும் சங்கரோட ஒரு ஃபேனா தான் இருந்தேன். அந்த படத்தை முதல் நாளே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட இருந்தது. முதல் நாள் எனக்கு டிக்கெட் கிடைக்கல. என்னோட தோழிகள்லாம் சேர்ந்து 2ஆம் நாள் போய் படம் பார்த்தோம். அதுவும் ஒரு கொஞ்சம் லோக்கலான தியேட்டர்ல கூட பார்த்தோன்னு சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்வம். ஆனா படம் பார்க்க பார்க்க ஒரு 30வது நிமிடம் நினைக்கிறேன், அப்ப ஆரம்பிக்குது. ஒரு திருநங்கையை காட்டுறாங்க. அந்த திருநங்கையை காட்டும் போதே விக்ரம் இதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஸ்டட் ஒரு முகம் அவருக்கு தெரியுது. அதன் பிறகு ஊரோரம் புளிய மரம்னு சொல்லி கேலி பண்றாங்க கை தட்டி. அதன் பிறகு தொடர்ச்சியா அவங்க எந்தெந்த காட்சியெல்லாம் காண்பிக்கப்படுறாங்களோ அப்ப எல்லாம் ஒரு திருநங்கையா இருத்தலையே இல்ல திருநங்கையோட உணர்வுகளையுமே கொச்சைப்படுத்தும் அளவிற்கு இந்த படத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கு. அதை நாங்க பார்க்கும்போது அந்த தியேட்டர்லயே எங்களுக்கு அவ்வளவு நெருடலா இருந்தது, நெலிஞ்சிட்டு இருந்தோம். இன்னும் சொல்ல போனா இன்டர்வல் விடும்போது எல்லாரும் பொதுமக்கள் நம்மளை பார்த்து கேலி பண்ணிடுவாங்க. இந்த படம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க அந்த காட்சிகள் வரும்போது. சோ அதனால இன்டர்வல்ல கூட எழுந்து வெளியே போறதுக்கு அச்சப்பட்டு கூச்சப்பட்டு உள்ளுக்குள்ளேயே நெலிஞ்சு உட்கார்ந்து தலை குனிந்து அந்த அளவுக்கு எங்களை கூனி குறுக்க வச்சுச்சு இந்த படம். ரைட். இது இந்த படம் பற்றி உங்களுடைய பார்வை. ஆனா ஒரு சென்சார் சர்டிபிகேட் கிடைத்திருக்கக்கூடிய எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணி ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு நாங்க இந்த காட்சிகளை எதிர்க்கணும், இந்த காட்சிகளை நீக்கினாதான் விடுவோம் அப்படின்னு நீங்க போராட்டம் நடத்துவதோ அந்த யுக்திங்கிறது சரியானது தானா? இப்போ சமீபத்துல சென்சார் போர்டுல நிறைய லஞ்சம் வாங்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை எழுந்தது. அதுல நிறைய பேர் மாட்டினாங்கன்னு நான் நினைக்கிறேன், கேள்விப்பட்டாங்க. அதற்காக பொதுமைப்படுத்த முடியுமா? சென்சார் சர்டிபிகேட் என்னெல்லாம் படத்துக்கு கிடைக்குதோ அதெல்லாம் இந்த வழியில கிடைக்குது அப்படின்னு இல்ல. இந்த படத்துல சங்கர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர், அவருடைய நிறைய பணங்களை கொட்டி எடுத்த படம். அதனால இந்த படத்துல எவ்வளவு ஒரு செக்ஷுவல் காட்சிகள் இந்த படத்துல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையவே. உங்களுடைய கோரிக்கை என்ன இந்த படம் சார்? இந்த படம் சார்ந்து மட்டும் இல்ல, இனியும் சரி தமிழ் திரையுலகில திருநங்கைகளை ஒரு கொச்சைப்படுத்தி வரவே கூடாது காட்சிகள். இது மாதிரி கதைகள் வெளியே வரக்கூடாது. இயக்குனர் சங்கர் இந்த காட்சிகளை நீக்கணும், அவர் மன்னிப்பு கேட்கணும். இது போன்ற எங்களோட கோரிக்கைகள் சில. நான் திரு ராஜசேகர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். சமீபத்தில் நான் ஏற்கனவே பட்டியலிட்டது போல பல படங்கள் சமீப இந்த 1-2 ஆண்டுகள்ல மட்டும் சர்ச்சைக்குள்ளாக இருக்கிறது. இதே போல இந்த பல படங்கள்லயும் இந்த காட்சிகள் நீக்கணும், இல்ல படத்தையே தடை செய்யணுங்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் என்னுடைய புரிதல் சரியா இருந்தா நீங்க சென்சார் ஆபீசரா, சென்சார் உறுப்பினரா அந்த படங்களுக்கு கூட எதிர்ப்பு வந்திருப்பதாக நான் புரிஞ்சுக்கிறேன் திரு ராஜசேகர். சென்சார் சர்டிபிகேட் கிடைத்திருக்கக்கூடிய பல படங்கள் சர்ச்சைக்குள்ளாக இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது இந்த மெத்தட்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கலாமா, இல்ல கருத்து சுதந்திரத்துக்கு விடப்பட்ட சவாலா பார்க்கிறீங்களா? இந்த சென்சார் போர்டு என்பது எல்லா விதமான படங்களையும் அவர்கள் பார்த்து மக்களுக்கு எது உகந்ததோ அதை தான் சென்சார் செய்து அதை சர்டிஃபை பண்றாங்க.
அதாவது 4 விதமான கேட்டகரிஸ் இருக்குது. யூ, யூஏ, ஏ அண்ட் எஸ். இந்த 4 கேட்டகரிஸ்ல படங்களை தணிக்கை செய்துதான் மக்களிடம் அது சென்றடைகிறது. அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை அவர்கள் இயக்குனர்கள், படைப்பாளிகள் படத்தை தயாரித்து அவர்கள் இயக்கும் போது எல்லா விதமான கருத்துக்களை கொண்டுதான் படங்களை எடுக்கிறார்கள். இப்பொழுது பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னா, யதார்த்தமான சினிமாக்கள் தான் வெற்றி அடைகிறது. இப்ப ஐ படத்தை பொறுத்தவரை ஒரு மாபெரும் பணச்செலவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு படம். இது நிச்சயமாக திருநங்கைகளுக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது, அவருடைய மனதை புண்படுத்துது என்றால் நிச்சயமாக இயக்குனர் அதை ஏன் மனதில் கொள்ளாமல் எடுத்தார் என்றுதான் எனக்கு தோணுகிறது. இது ஒரு சென்சார் ப்ராசஸ்க்கு போகுது. அவங்களுடைய கோரிக்கை, அவங்களுடைய உணர்வு நியாயமானது அப்படிங்கிறீங்க. அந்த உணர்வு ஏன் இந்த சென்சார் ப்ராசஸ்ல வரலங்கிறது தான் கேள்வி. இந்த பல விஷயங்கள் விஸ்வரூபத்திலிருந்து தலைவாலிருந்து பல படங்கள்ல எங்களுடைய உணர்வு புண்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பல தரப்புடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த உணர்வுகளை ஒரு சென்சார் ப்ராசஸ் சரியாக கையாள்வது இல்லையா? இல்ல, சென்சார் எப்படின்னா உங்களுக்கு ஆபாசமாக இருக்கிறதா, வன்முறை இருக்கிறதா, அவர்கள் கதை வசனங்களில் தவறான வார்த்தைகளால் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்களா, இப்படிதான் சென்சார் பார்க்க முடியுமே தவிர்த்து ஒரு சீன்ல வர ஒரு கருத்து அப்படியேதான் படமே எடுக்க முடியாது. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருங்க. ஆர்டிகல் 19 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். அதாவது வாலண்டியர் சொல்றாரு, ஐ வில் டிஸ்அப்ரூவ் வித் எவ்ரிதிங் டு டிஃபெண்ட் எனிதிங் which is against the freedom of expression சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் அபவ் எவ்ரிதிங். ஆனா அதை தவறாக படைப்பாளிகள் பயன்படுத்துவதில்லை. நீங்கள் பார்த்தால் நிறைய படம், இந்த டேம், அப்புறம் டாவின்சி கோட், இந்த மாதிரி நிறைய படங்கள் புண்படுத்துகிறது அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பேன் பண்றாங்க தவிர்த்து. ஆனா சென்சார் போர்டை பொறுத்தவரை நிச்சயமாக எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் படத்தை சர்டிஃபை செய்து மக்களிடம் சென்றடைகிறது. மெஜாரிட்டி படங்கள் என்னவென்றால் யூ சர்டிபிகேட் தான் பெறுகிறார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கின்றது. மற்ற மாநிலங்களில் யூஏ இருந்தாலும் டாக்ஸ் எக்ஸம்ஷன். முரண்பாடு சில இடங்கள்ல உணர்வுகள் புண்படுத்தப்படுது. ஆனா சென்சார் போர்டு சரியா செயல்படுதுன்னா சென்சரான படங்களுக்கு தான் சார் இந்த பிரச்சனை. அப்படிங்கும் போது இந்த சென்சார் மெத்தடும் கேள்விக்குள்ளாகுது. மீண்டும் உங்கள்கிட்ட நான் வரேன். திரு அருணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இந்த ஒரு போராட்டம், இந்த காட்சிகளை நீக்குங்க, இது போன்ற காட்சிகள் யாரும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது கருத்து சுதந்திரத்துக்கு விடப்பட்ட சவாலா பாக்குறீங்களா, இல்ல அவர்களுடைய கோரிக்கையில நியாயமும் முகாந்திரமும் இருப்பதா நினைக்கிறீங்களா? அதாவது தமிழ் சினிமாவை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். நிறைய படங்கள் இப்ப நெஞ்சில எழுந்து ஓடிக்கிட்டே இருக்கு மனத்திரையில. குறிப்பா ஒரு படம் இப்ப ஞாபகத்துக்கு வருது. ஒரு 5 இளம் பெண்களுடன் பக்கத்துல உட்கார்ந்து சினிமா பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு 5 இளைஞர்கள் ஒரு சீட்டை விட்டு ஒரு சீட்டை தாண்டி அப்படியே டிக்கெட் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க அப்படி டிக்கெட் வாங்கியிருக்காங்கன்னு. அந்த பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, தாங்க போய் உட்கார அந்த சீட்டுடைய அந்த டிக்கெட்டை 5 திருநங்கைகளுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. இவங்க இருட்டுல போய் உட்காந்துருவாங்க. இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இளைஞர்கள் அந்த இளம் பெண்கள் இருப்பதாக நினைச்சுக்கிட்டு அவங்க சில்மிசங்கள் சேட்டைகள். ஆனா உண்மையிலே அங்க இருப்பது திருநங்கையர்கள். அந்த திருநங்கையர்கள் இதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரியும், அவங்க யாருன்னு தெரியாம இந்த இளைஞர்கள் பிறகு தெரிஞ்சு போய் அல்லது அடிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி. எனக்கு அதெல்லாம் ரொம்ப கொடுமை. இது எப்படி இப்படி எல்லாம் நம்ம அனுமதிக்க முடியும்? அப்ப அவங்கள மனுஷ ஜென்மங்களாகவே நம்ம மதிக்கலன்னு தானே அர்த்தம். என் பக்கத்துல ஒரு பெண் இருந்தா என்ன, திருநங்கை இருந்தா என்னங்க, இயல்பாகத்தானே இருக்கணும். இந்த மாதிரி காட்டு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இது போல எத்தனை தமிழ் திரைப்படங்கள், நான் இப்படி சொல்லும்போது ஒரு சில திரைப்படங்கள் திருநங்கையரை புகழ்ந்து அவர்களும் தாங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக முயலுகிற ஒரு சில படங்கள் வந்திருக்கின்றன என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ரொம்ப அபூர்வம். ஆனா பெரும்பாலான தமிழ் படங்கள் திருநங்கையரை கொச்சைப்படுத்தி தான், கேவலமான சித்தரிப்போடுதான் அது நடத்தி இருக்கிறது, பாவித்து இருக்கிறது என்பது ஒரு பார்வை. குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு. இதுக்காக இந்த பார்வை இருக்கிறதுங்கிறதுனால நான் ஏத்துக்க மாட்டேன், இதை தடை செய்யணும், இல்ல இந்த காட்சிகளை நீக்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அந்த இயக்குனருக்கு உரிமை உண்டா இல்லையா என்பது இப்ப பிரச்சனை. நிச்சயமாக ஒரு கலைஞன் என்கிற முறையில் இயக்குனருடைய கலை உரிமையை, கருத்துரிமையை நான் மதிக்கிறேன். அதுவும் என்னை போன்ற ஒரு எழுத்தாளர், அதுவும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தை சார்ந்தவர் என்கிற முறையில் அந்த கலை உரிமையை மதிக்கிறேன். ஆனால் கலை உரிமை என்பது
ஒரு பொறுப்புணர்ச்சியும் சேர்ந்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. தெருவில் கையை வீசிக்கொண்டு நடக்க எனக்கு உரிமை உண்டு, ஆனால் என்னுடைய கை அடுத்தவர் மீது படக்கூடாது. இந்த அடிப்படையில் நானே கட்டுப்பாடோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி மீறினால் இது ஒரு மீறல் என்று அதை சரி செய்கிற உரிமை யாருக்கு இருக்கிறது? தணிக்கை குழுவுக்கு இருக்கிறது. இந்த தணிக்கை வாரியம், சென்சார் போர்டு அல்லது தணிக்கை குழு என சொல்லப்படுவது முறையாக நடந்திருக்குமே ஆனால் இந்த பிரச்சனை வராது என்பது என்னுடைய கருத்து. நிர்ணயிப்பது யார் திரு அருணன்? இந்த கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு கருத்து சுதந்திரம், இதை நிர்ணயிப்பது யார்? இல்லை கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்றால் அதை எதிர்க்கும் சுதந்திரம் இருக்கவே செய்கிறதா? தொடர்ந்து படங்களும் படைப்புகளும் சர்ச்சைக்கு உள்ளாகின்றன. இதற்கு என்னதான் தீர்வு? நேயர்களே, ஐ படத்துக்கு எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. திருநங்கை அமைப்புகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். மோசமாக சித்தரிக்கிறது திருநங்கைகளை இந்த திரைப்படம் அப்படிங்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டு. தொடர்ந்து படங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஐ படத்துக்கு எதிர்ப்பு உணர்வா உறுத்தலா? கருத்து சுதந்திரத்துக்கு எல்லை நிர்ணயிப்பது யார்? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த பகுதியில் நம்முடைய திரு கே ராஜன் அவர்கள், திரைப்பட தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்கள் இணைகிறார். நான் உங்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் பதிவு சேர்க்கிறேன். அவங்களுடைய குற்றச்சாட்டு இந்த படம் மட்டுமல்ல, பல படங்கள்ல திருநங்கைகள் மோசமாக சித்தரிக்கப்படுகிறார்கள். இந்த படத்துல மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறது எனும் பொழுது நாங்கள் இந்த படத்துடைய சில காட்சிகளை நீக்க சொல்றோம். இது போன்ற காட்சிகள் இனி வரக்கூடாது அப்படிங்கிறோம். அந்த கோரிக்கையில நியாயம் இருப்பதா நினைக்கிறீங்களா? என்னுடைய ஒட்டுமொத்தமான உளப்பூர்வமான கருத்து, யாரும் யார் மனதையும் புண்படுத்துகிற அளவில் படங்கள் எடுக்கக்கூடாது. யாரும் ஒரு படத்தால் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர வருத்தப்பட வைக்கக்கூடாது, இழிவுபடுத்தக்கூடாது. ஆனால் நிறைய இப்போ ஒரு நாகரிகமாக ஆயிடுச்சு. தமிழ் படங்களை எதிர்க்கிறது, இதை நீக்குங்க அதை நீக்குங்க என்று சொல்லுது. சென்சார் போர்டு என்பது, நானும் 4 வருஷம் சென்சார் போர்டு மெம்பரா இருந்திருக்கேன். இந்த 4 வருஷத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் பாக்குறோம். எந்த வகையிலுமே அநாகரிகங்கள், வன்முறைகள், யாரை இழிவுபடுத்துறது. இப்ப நான் பெண்ணின் கதைன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ண 10 நாள் ஆச்சு. அதுல நொண்டின்னு ஒரு வார்த்தை, எங்க தாத்தா நொண்டிடா அப்படின்னு ஒரு டயலாக் நான் பேசுறேன். நொண்டி என்பதை எடுத்தாங்க. சாதாரண ஒரு நொண்டிதான். அந்த வார்த்தை கூட ஊனமுற்றவர்களை புண்படுத்துகிறது. ஆக எடுன்னு சொல்லிட்டாங்க, நான் எடுத்துட்டேன். நான் இந்த படத்துல அப்படி ஆட்சேபனைக்குரிய சொற்களும் இருக்கிறது, இல்ல காட்சிகளும் இருக்கிறதுங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. இப்ப நான் படம் பார்க்கல, ஆனா படத்தை பத்தி அத்தனை விஷயங்களும் பிரஸ்ல பார்த்தவங்க எல்லாரையும் கேட்டுட்டேன். ஒரு ஹீரோ, ஸ்டண்ட் மாஸ்டர் ஏதோ, அவரை அழகுபடுத்துறதுக்காக ஒப்பனைக்காரர். நீங்க நொண்டிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அந்த படத்துல பொட்டைங்கிற வார்த்தை அந்த வார்த்தை சேர்த்திருக்கூடாது. இது எப்போ வருது? சென்சாரால அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? சென்சார் ப்ராசஸுக்கு பிறகு வந்தது. நொண்டிங்கிறது மிக தவறு அப்படிங்கிறீங்க, மாற்று கருத்து இல்ல. அப்படின்னா இது அனுமதிக்கப்பட்டிருக்கலாமா? இல்லை, தவறு. இந்த பொட்டை என்ற வார்த்தை வந்திருக்க கூடாது. ஏன்னா நம்ம இப்போ கடந்த ஒரு 5-6 ஆண்டு காலமாக அரவாணிகள், நம் சகோதரிகள், அவர்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்துட்டு வரோம். அவங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கிறோம். அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் சம உரிமை தர வேண்டும். ஆண்டவன் என்கிற குருடனால் பழிவாங்கப்பட்டவர்கள், அது பழிவாங்கப்பட்டிருக்க கூடாது. அது அப்படின்னா ஆண்டவனே இல்லை. சரி, ஏதோ நடந்துச்சு. ஆனா நாம் யாருமே அவர்களை ஒதுக்க கூடாது. இப்ப நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலைக்கு வர்றாங்க என்பதெல்லாம் உண்மை. இதுல பொட்டன் வார்த்தை பேசியிருந்தா நாம் பல குறிப்பிடுறார், ஒரு வில்லனை பார்த்து குறிப்பிடுறார் இந்த வார்த்தையை. வில்லன்னா இந்த அரவாணி இல்ல, இன்னொருத்தர் சொல்றாரு. அவங்க எடுக்கக்கூடாது. யாரையோ சொல்லும் போது அது என்னைத்தான் என்பது எடுக்கக்கூடாது. நான் படம் பார்க்கல, வேற யாருன்னா அவங்கள பார்த்து நேரடியா இல்ல நீ அந்த வார்த்தை இந்த திரைப்படத்துல அது இதுன்னு உங்களை சொல்றது இல்ல, ஒரு கதாநாயகனை அருவருப்போடு பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் எங்களை புண்படுத்துறதுக்கு தான் உடைப்பார். நீங்க எல்லாத்தையுமே தன்னை அவமானப்படுத்துகிறது, புண்படுத்துகிறது எடுத்துக்கிட்டா ஒரு சினிமாவே எடுக்க முடியாது சார். அந்த வாதத்தை தான் நான் ரோஸ் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக விரும்புறேன். இன்னைக்கு நகைச்சுவை அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் ஏதோ ஒரு கதாபாத்திரத்தை உதாசீனப்படுத்துறது அப்படிங்கிறது தொடர்ந்து எல்லா சினிமாக்களிலும், தமிழ் சினிமா மட்டும் இல்ல எல்லா சினிமாலையும் பாக்குறோம். பெண்களை இழிவுபடுத்துறாங்க, வக்கீலை இழிவுபடுத்துறாங்க, வழக்கறிஞரை இழிவுபடுத்துறாங்க, போலீஸை இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டருக்கும் இல்லாட்டி ஒரு எல்லாரும் அஃபென்ஸ் எடுத்தா எங்க போய் முடிய, எப்படித்தான் சித்தரிக்க, எந்த ஒரு சித்தரிப்புமே தவறா பார்க்கப்படும். எனிபடி கேன் டேக் அஃபென்ஸ். இப்போ நீங்க வக்கீல அது இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் விட்டுருங்க.
ஒரு ஆணா இருப்பதற்காகவே ஒரு கேவலமான சித்தரிப்பை எந்த படத்திலேயே பாத்திருக்கீங்களா? பல பெண்கள் ஒரு பெண்ணா இருப்பதற்காகவே கேவலமான சித்தரிப்பை நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து திரையுலகம் மீதே இருக்கு. பெண்களை ஒரு காட்சி பொருளா போக பொருளா பயன்படுத்துறாங்க, women are portrayed in bad lightங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு. அப்ப படங்கள்லாம் பேன் பண்ண பெண்ணா இருக்கனால ஐய அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது. பெண்ணா இருப்பதற்காகவே அந்த திருநங்கைகளை அது திருநங்கையா இருப்பதற்காகவே ஐயங்கிறது அது இதுன்றது ஊரோரம் புளியமுரன் பாடுறது இதெல்லாம் தான் தவறு. அவங்க ஏதோ ஒரு தவறு செய்யற மாதிரி படத்துல காமிக்கிறாங்க. ஒரு திருநங்கைய காமிச்சிட்டீங்க, அவங்க ஏதாவது அந்த படத்துல தவறு செய்யற மாதிரி காண்பிக்கும் போது அந்த தவறை சுட்டி காட்டும் போது ஒரு காமெடி செய்யலாம். ஒரு வக்கீல் சரியா வாதாடல இல்ல மழுப்புறாரு இல்ல தப்பு செய்யறாரு அப்படின்ற போது காமெடி பண்ண பல திரைப்படங்கள்ல ஒரு வழக்கறிஞர் சமுதாயத்தையோ இல்லாட்டி போலீஸ் சமுதாயத்தையோ இல்லாட்டி அரசியல்வாதிகளையோ ஒரு பொதுமையில சித்தரிக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு பல படங்கள் இருக்கு. அதுக்காக எல்லா படங்களையும் பெண்களை தவறா சித்தரிக்குது இல்ல ஆண்களை தவறா சித்தரிக்குது அப்படின்னு அவங்க யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க கண்டிப்பா கேள்வி கேட்கணும். இந்த மாதிரி ஒரு படம் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல நீங்க வெளியிடவே முடியாது. சென்சர் போர்டே அலோவ் பண்ணிருக்காரு இந்த மாதிரி காட்சி சித்தரிப்புகளை. எனக்கு நிறைய பேர் வெஸ்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம தமிழ் மக்களே அங்க லண்டன்ல அந்த மாதிரி ஜெர்மனில எல்லாம் இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களே எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க, துபாயில இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்க, என்ன இப்படி பண்ணிருக்காரு நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களான்னு. வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இந்த மாதிரி படம் வெளியே வரவே முடியாதுங்க. இந்த மாதிரி பாலியல் சிறுபான்மையினர் இனிமேலும் நீங்க சிறுமைப்படுத்த முடியாது ஊடகத்துல. அதாவது இங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஆண் பெண் அந்த பாலின பாகுபாட்டை காட்டுகிற படங்கள் வருவது இல்லையா? அதுவே தப்பு தானே. முதல் விஷயம், இப்ப பாருங்க, இப்ப கூட ஒரு படத்தின் நான் படத்தை பார்க்காம முழுசாக என்னால விமர்சனம், ஆனா அந்த தலைப்பே எனக்கு சிக்கலா இருக்கு. ஆம்பளை அப்படின்னு படத்துக்கு பேர் வச்சா அதுவே ஒரு இதை காட்டுவது போல இருக்கணும். ஆமா, இல்ல இல்ல போராட்ட களத்துல இருக்கீங்க. வர்றேன், அதுக்கு அடுத்து வர்றேன், இதை முடிச்சிட்டு வர்றேன். இவங்க சொன்னதுல ஒரு மிக முக்கியமான ஒரு நியாயமான அம்சம் இருக்குது. ஒண்ணு, ஆண் பெண் என்கிற அந்த பாகுபாடு காட்டுவது என்பது ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு. அதை எடுத்து ஒரு போராட்டம் இந்த இதுல பெண்ணிய சிந்தனைகள் வந்திருக்கு. அதனுடைய தாக்கம் இந்த இதுல கலைப்படைப்புல கூட இருக்கு. ஒப்பிடும் பொழுது இப்பொழுது எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, என்னுடைய பிறப்பு என்கிற காரணத்தினாலேயே சினிமாவிலே கேலி செய்வது, ஒரு அருவருப்பை உருவாக்குவது, அந்த பிறப்பே ஒரு அருவருப்பானது என்பது போல சித்தரிப்புகள் நிறைய வந்திருக்கின்றன, தொடர்ந்து வருகின்றன. அது ரொம்ப ஒரு நுணுக்கமான விஷயத்தை அவங்க சுட்டி காண்பிச்சாங்க. அதை நம்ம ஏற்கணும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இயல்பா நீங்க கேட்பீங்கன்னு கேள்வி கேட்டேன். நீங்க இன்னைக்கு கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவா இதே போல எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறது அப்படின்னு ஒரு ஒரு நாவலுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது. அது தவறு, இது கருத்து சுதந்திரத்துக்கு விடப்பட்ட சவால் அப்படின்னு நீங்க இந்த பக்கம் நிக்கிறீங்க. இது அப்படியே வேற ஒரு கொஸ்டின் இருக்கிறீங்க. இல்ல, இரண்டு அடிப்படையில் ஒன்றுதான். நான் என்ன சொல்ல வர்றேன், பிரச்சனை என்னன்னா அந்த படைப்பு உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களை இழிவுபடுத்துவதாக இருக்கிறதா என்பதை வச்சுதான் நிர்ணயிப்பது யார்? அதான் வர்றேன். இப்ப அந்த மாதொரு பாகனிலே அது ஒரு வரலாற்று நிகழ்வு என்று படைப்பாளி சொல்லுகிறார். அதன் அடிப்படையிலே அவர் ஒரு சித்திரத்தை தருகிறார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை நாங்கள் மறுக்கிறோம். இப்ப நான் அது உள்ளுக்கு கூட போகல, அவருக்கு சித்தரிக்கிற உரிமை உண்டு என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்னும் நான் அது விசாரிக்கல, பேச முடியும், இதிகாசங்கள் இருந்தெல்லாம் உதாரணம் கொடுக்க முடியும். இதெல்லாம் நம்ம பாரம்பரியத்துல இருந்திருக்க கூடும், இருந்திருக்கும். இன்னும் மனிதகுல வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்கும். அன்றைக்கு விஞ்ஞானம் வளராத காலத்துல அதெல்லாம் இருந்திருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில் அவருக்கு சித்தரிக்க உரிமை அந்த எழுத்தாளனுக்கு உண்டு. இருந்த போதிலும் இந்த குறிப்பிட்ட பகுதியில இந்த மக்களுக்கு இது கிடையாதுங்க என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று அந்த பகுதி மக்கள் கருதினால் அவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யணும் என்றால், இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கலாம், ஜனநாயக ரீதியாக நீதிமன்றத்தை அணுகலாம். அதுக்கான எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. ஆனால் மாதொரு பாகனுக்காக பெருமாள் முருகனுக்கு நடந்தது என்பது வன்முறை. அதே போல இந்த படத்துல காட்சியை நீக்கு அப்படின்னு ஒரு சென்சார் சர்டிபிகேட் கிடைத்திருக்கக்கூடிய படத்தை கோருவதுங்கிறது வன்முறையே இல்லை. எங்க அவங்க முறையா போய் ஒரு போராட்டம் நடத்தி மனு கொடுத்திருக்காங்க. படத்தை அடுத்த நீதிமன்றத்துக்கு கூட போயிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், இல்ல இப்ப நான் என்ன சொல்ல வரேன், நாவலுக்கு தடை கேட்டா அது தப்பு இல்ல, படத்துக்கு தடை கேட்டா அது தவறு இல்ல. இல்ல, ரெண்டுக்கு நுணுக்கமான வித்தியாசம் இருக்குங்கிறேன். இதுல இந்த பிரச்சனை இப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு அதிலே உடன்பாடு இல்லை என்று நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அந்த உரிமை உண்டு என்கிற. அதே போல நீதிமன்றத்துக்கு செல்லலாம். ஆனால் படைப்பாளியை ஊரை விட்டு விரட்டுவது என்பதும்
ஆமா, அதான் நடந்தது. அதுதான் நாங்க இருக்கிறோம், கொலை மிரட்டல். அதே போல கிட்டத்தட்ட பழைய தமிழ் சினிமாவில் ஒரு அப்பாவிய வில்லன் கட்டி இது தூண்ல கட்டி போட்டு பத்திரத்துல கையெழுத்துக்கிற மாதிரி பெருமாள் முருகன் கையெழுத்து வாங்கியது, அதற்கு அரசை துணை போனது, இவைதான் இயல்பாக சாதாரணமாக பழிச்சென்று சொன்னால் கருத்துரிமைக்கு வீசப்பட்ட வெட்டறிவாள். அது வேற இது வேற. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு பாதிப்பு உள்ளாகி இருக்கும், நாங்க வந்து ஜனநாயகபூர்வமான எதிர்ப்பை நாங்க வந்து மாதுருபாகன்ற படைப்புக்கு தடை கேட்டு இந்த புத்தகம் வரக்கூடாதுங்கிற தடைய ஜனநாயக ரீதியா நடத்தினா சரி இல்லங்க. அவங்க எங்க ஒருத்தருடைய ஒரு கோரிக்கை வைக்கிறது யாருக்கு தடுக்க முடியும்? அந்த கோரிக்கையில நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நியாயம் சொல்ல மாட்டேன். அந்த கோரிக்கையில நியாயம் இல்ல, இந்த கோரிக்கையில நியாயம் இருக்கு. இல்ல அதான் வித்தியாசம். காரணம் அதான் சொன்னேன், அவர் எழுதியிருப்பது என்பது இந்த பூமியில இந்த மண்ணிலே நடந்த ஒரு விஷயம். ராமாயண காலத்தில் என்கிறார்கள், எங்களுடைய உணர்வை புண்படுத்துதுங்கிறாங்க. அவங்களுடைய உணர்வு இல்லையா? ஆமாங்க, அவங்க உணர்வு அப்படி புண்படுத்தப்பட்டிருக்கின்ற அவர்கள் நினைத்தால் அவங்க ஜனநாயகபூர்வமா எதிர்ப்பு தெரிவிக்க என்ற படம் வந்து சில நாட்கள் தான் ஆகுது. நாங்க எங்க போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம். மாதுருபாகன் வந்து 2010 எழுதி வெளிவந்த நாவல் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்ப என்ன திடீர்னு ஒரு போராட்டம் வந்திருக்கு. படம் வந்து 2வது நாள் நாங்க பாத்துட்டு அன்னைக்கே நாங்க கலந்து ஆலோசிச்சு 2-3 நாள்ல எங்க போராட்டம் எது உண்மையான எவ்வளவு நாள்ல போராட்டங்கிறத தாண்டி இந்த கோரிக்கையை தான் பார்க்கணும். இன்னைக்கு வந்து அதை எதிர்க்கலாம், இது தவறு, திருநங்கைகள் இதை புறக்கணிக்கணும், இதை ஏற்கக்கூடாது, இந்த சித்தரிப்பு தவறானதுன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்தை கடைபிடிச்சு சென்சார் ப்ராசஸ் போன படத்தை இந்த காட்சியை நீக்குன்னு ஒரு சூப்பர் சென்சார்ஸா என்னுடைய உணர்வு புண்படுதுன்னு ஒவ்வொருத்தரும் களமிறங்குவது அப்படிங்கிறது சரியா? கண்டிப்பா சென்சார் போர்டு கரெக்டா இயங்கணும். கோர்ட்டுக்கும் போயிருக்கோம், நாங்க சென்சார் போர்டுக்கு அறிவுறுத்தவும் சென்றோம். இந்த மாதிரி நீங்க வரக்கூடாதுங்க, இது போன்று வராம பாத்துக்கோங்க, முடிந்தால் இப்ப இருக்கிற படத்துல இந்த காட்சிகளை நீக்குங்க அப்படிங்கறதையும் சொன்னோம். சங்கருக்கு நாங்க கண்டனம் தெரிவிச்சோம். அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும், இது போன்ற காட்சிகள் திருப்பியும் அவர் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறதையும் வலியுறுத்தணும். முடிந்தால் இந்த காட்சிகள் நீக்கப்படும். இங்க பாருங்க, ஒரு படத்தை ஒரு தயார் பண்றதுக்கு பலாயிரம் கோடி செலவு பண்ணி அவர்கள் வந்து 2 கோடி 3 கோடி 10 கோடி 100 கோடி இந்த படத்தை எடுத்து அவங்க வந்து ஒரு படைப்பாளிகள் அவங்க படத்தை வந்து முடக்கிறதுக்காக யாரும் படம் எடுக்கிறது இல்ல. எல்லாரும் வெற்றிகரமாக படத்தை ஓட்டணும் தான் படம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி போராட்டங்கள் வந்து தடை செய்ய வேண்டும், இதை புண்படுத்துகிறது. அப்கோர்ஸ் எல்லாரையும் வந்து புண்படுத்தாம அவர்கள் கதை வசனம் எழுதிதான் எல்லாரும் படம் எடுக்கணும்னு விரும்புறாங்க. ஒரு சில விஷயங்களுக்காக ஒருத்தர் கிளம்பி விட்டார்கள் என்றால் யாரும் ஒரு 3 மணி நேரம் சந்தோஷத்துக்காக ஒரு மனிதனும் அவனுடைய போராட்டமான வாழ்க்கையில் தியேட்டர்ல போய் உட்கார்ந்து பாக்குறாங்க. அதாவது 13 லட்சம் தியேட்டர் இருக்குது இந்தியால. அதை போய் பார்க்கும்போது 3 மணி நேரம் ஒரு ஃப்ரீயா இருக்கிற ஒரு படத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன போராட்டம் நடத்தி படத்தை தடை பண்ணிட்டா நீங்களே சொல்றீங்க உணர்வுகள் புண்படக்கூடாது அப்படின்னு. இல்ல இது முரண்பட இல்லையா திரு ராஜசேகர்? நீங்களே இந்த உணர்வுகள் புண்படக்கூடாது அப்படிங்கிறீங்க. ஒரு படம் மட்டும் இல்ல, ஏதோ ஒரு படத்துல எந்த ஒரு பாருங்க ஏங்க ஒரு படத்தை வந்து எந்த ஒரு தயாரிப்பாளரும் எந்த ஒரு படைப்பாளையும் இந்த படத்தை முடக்க வேண்டும், யாரையும் புண்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு யாரும் படம் எடுப்பது இருக்க முடியாதுனாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் கண்டு சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு சென்சார்ல ஒரு எலிமெண்டா இருக்கணுமா கூடாதா? ஏங்க see with due respect to transgenders, நான் வந்து திருநங்கைகளுக்கு உரிய மரியாதையோடு சொல்றேன். அந்த மாதிரி எல்லாரும் ஆட்டோக்காரனை பத்தி எடுத்து ஆட்டோக்காரன் சேர்ந்து போராட்டம் நடத்துவாங்க, பஸ் கண்டக்டரை பத்தி எடுத்து அவங்க எல்லாம் போராட்டம். படம் என்பது ஒரு 3 மணி நேரம் சந்தோஷத்துக்காக படமாக தான் பார்க்க வேண்டும் தவிர்த்து எல்லா சீனுக்கும் ஒரு அர்த்தத்தை கற்பிச்சு இந்த படம் தடை செய்ய வேண்டும் என்றால் அர்த்தமற்றதாக ராஜசேகர் ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ராஜசேகர் ஒரு திரைப்படம் சமூகத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இது பல படங்கள்ல திருநங்கைகள் வந்து தவறா சித்தரிச்சிருக்காங்க பார்வை. இந்த திரைப்படத்துல சந்தானம் கேரக்டர் கூட பரவாயில்ல, இந்த திரைப்படத்துடைய கதாநாயகன் ஆதர்ச புருஷனாக விளங்கக்கூடிய நிறைய படங்கள் வந்திருக்கிறது. இல்ல ஆதர்ச புருஷனா இருக்கக்கூடிய பலருக்கு ஆதர்ச கதாநாயகனா இருக்கக்கூடிய விக்ரம் சி என்று சொல்வதும் அது இது என்று ஒரு திருநங்கைகளை சொல்வதும் என்ன மாதிரியான தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தும், அந்த சமூகம் மீது என்ன மாதிரியான பார்வை இயக்குனர் தான் வசனம்
கதை வசனம் எழுதுவர் தான் இதுக்கு பதில் சொல்ல. விக்ரம் என்பவர் ஒரு மாஸ் ஹீரோ மூலமாக ஒரு தகவல் சொல்லப்படும் பொழுது, ஒரு சித்தரிப்பு நடக்கும் பொழுது சமுதாயத்தில் அது தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது? பாருங்க, அனிமல் வெல்ஃபேர் போர்டுல போயிட்டு ஒரு குதிரை மேல பயன்படுத்தினா கூட தவறுன்னு சொல்லி அனிமல் வெல்ஃபேர் போர்டு தடை போடுறாங்க. சர்க்கஸை காமிக்கூடாதுன்றாங்க. எல்லாத்துக்கும் தடை இருந்தால் ஒரு படைப்பாளி, ஒரு இயக்குனர் அதுக்கெல்லாம் தடை முடக்கிற மாதிரி இருக்கு. நீங்களே சொல்றீங்க, குதிரையோ இல்லாட்டி வேற அனிமல்ஸையோ தவறா சித்தரிக்கும் போதோ இல்லாட்டி அதை வந்து தவறா பயன்படுத்தி இருக்கும் போதோ இங்க சென்சார் கட்டு வருதாங்க இல்லையா? அப்படித்தானே? அனிமல்ஸ்ல ஒரு மாட்டு ஒரு மாட்டையோ காண்பிக்கும் போது அதுல இவ்வளவு கவனம் செலுத்தக்கூடிய நீங்க ஒரு மாற்று பாலினம் பற்றி ஒரு சித்தரிப்பு இருக்காது. ஒரு வந்து ஒரு பெரிய பண்றாங்க, மிகவும் தவறான ஒரு கூற்று சார். அப்ஜெக்ஷன் பண்றாங்க. இதில் நடித்தவர் யார்? இந்த கேரக்டர்ல நடிச்சவங்க யார்? இந்த படத்தை பார்த்து டப்பிங் பேசுறது யார்? ஏன் அவர்கள் வந்து அப்பொழுதே எனக்கு வேஷம் கொடுத்து விட்டு இந்த வதை மாறி நம்மை அவமானப்படுத்துற வகையில் காட்சிகள் அமைத்திருக்கிறார்கள்? நான் நடிக்க மாட்டேன். ஏன் உங்களில் ஒருவர் சொல்லவில்லை? உங்களில் ஒருவர் இந்த சினிமாவை பொழுதுபோக்கு சித்திரமாக தான் பார்க்க வேண்டும். இந்த தருணத்தில் நான் திருப்பி வரேன் உங்கள்கிட்ட. ஒரு நியாயமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. இந்த திரைப்படத்துல திருநங்கையா நடித்த திரு ரஜினி அவர்கள் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். இதனது நோக்கம் யாரையும் புண்படுத்தணுங்கிறது அல்ல. என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தோழிகள் இந்த ஒரு போராட்டத்தை கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த கதாபாத்திரத்தில் நடித்த அந்த திருநங்கை அவர்களே இந்த ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். எனும்பொழுது இந்த பக்கத்திலும் நியாயம் இருக்கவே செய்கிறது. திருநங்கைகள் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஐப்படத்துக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. திருநங்கை அமைப்புகள் எல்லாம் போராட்ட களத்தில் விதித்து இந்த காட்சிகளை எல்லாம் நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இது உணர்வா உறுத்தலா என்ற கேள்வி பிரதானமாக இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் எழுந்திருக்கிறது. நான் ரோஸ் அவர்கள்ட்ட கேட்கிறோம் என்றேன். ஓஜாஸ் ரஜினின்னு நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு சர்ச்சைக்கு உள்ளான ஒரு கேரக்டர்ல நடித்தவர் ஒரு திருநங்கை. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஃபேஷன் டிசைனர் இண்டஸ்ட்ரியில அவங்க தனக்குன்னு ஒரு முத்திரை பதித்தவங்க. இதை தாண்டி இந்த படத்துல சில பாசிட்டிவ் பொற்றையிலும் இருப்பதாக நீங்க கருதலையா? அந்த ஒரு கேரக்டர்ல ஒரு திருநங்கையா வச்சுட்டு ரொம்ப ஒரு சக்சஸ்ஃபுல்லான கேரக்டர் தான் காட்டப்படுறாங்க. அதை தாண்டி அவங்களுமே கூட இன்னைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில இந்த கேரக்டர்ங்கிறது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல, இதன் நோக்கம் அதுவல்ல, அதனால வந்து இதுல யாரும் போராட வேண்டாம் அப்படின்னு சக திருநங்கைகளுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு திருநங்கை. அவங்க திருநங்கைங்க நீங்க உறுதியா சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட Facebook பேஜ்ல நாங்க போய் பார்க்கிறோம். அவங்க வந்து தன்னுடைய அடையாளத்தை ஆண் என்று தான் போட்டிருக்காங்க. அவங்க வந்து திருநங்கை உணர்வு இருந்தாலும் நிறைய பேர் இந்த சமுதாயத்துல முழுமையா பெண்ணா மாறாம இருக்கிறாங்க. இன்னும் கேட்டா அவங்களுக்கு திருமணமாய குழந்தைகள் இருக்கிறதா கூட நான் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவர் ஆணாவே திருமணம் செய்து குழந்தை பெற்றிருக்கிறாங்க. அப்புறம் வயது கடக்கும் பொழுது அவங்களுடைய பெண்மையை உணர்ந்து அவங்க இப்பதான் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து சங்கர் போன்ற ஒரு பெரிய இயக்குனரை அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா எதிர்க்க முடியாது. ஏன்னா அவங்க முழுக்க அவங்களுடைய தொழிலே வந்து இது போன்ற அந்த ஸ்டைலிங் பண்ணுவதுதான். அந்த மாதிரி ஹேர் அண்ட் மேக்கப் பண்றது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஐஸ்வர்யா ராய்ல இருந்து இப்ப ஏமி ஜாக்சன் வரைக்கும் அவங்க வந்து பெரிய பெரிய படங்கள்ல அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 50,000 வாங்குற மாதிரி அவரே அந்த படத்துல சொல்ல வச்சிருக்காரு. அவங்க வந்து திரை உலகத்தினரையும் குறிப்பா சங்கரையும் அவங்க எதிர்த்துக்க முடியாது. இன்னும் கேட்டா அவங்களுக்கு வந்து ஹிந்தி மொழி தான் தெரியும் நினைக்கிறேன், தமிழ் தெரியாது. அதனால முழுமையான கதையும் சங்கர் சொல்ல மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். இயல்பாவே அந்த காட்சிப்படுத்தும் போது என்ன மாதிரியான கதாபாத்திரங்கள் இயல்பாவே புரிஞ்சு அவங்க முழுமையான திருநங்கையே இல்லைன்னு நான் சொல்றேன். அவங்க தன்னை முழுமையா திருநங்கையை வெளிப்படுத்தி வாழல. இதை விட முக்கியமான இதுனா ஒரு பார்வை என்னவா இருக்குன்னா, ஒரு தனி மனிதரை வச்சு ஒரு கொள்கையை முடிவு செய்யக்கூடாது. நம்ம சமுதாயம் எப்படியாப்பட்டதுன்னா, தையல் சொல் கேளேல் என்று ஔவை பாடியிருக்காங்க. அதாவது பெண் பேச்சை கேட்காதேன்னு ஒரு பெண்ணை விட்டே சொல்ல வச்ச சமுதாயம் இது. பிரச்சனை வந்து ஒரு தனி மனிதனுக்கு அவையாருடைய கருத்து கருத்து சொல்றதில்ல. இதுல உள்ள சிக்கல் என்னன்னா, ஒரு தனி மனிதனுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கலாம், அந்த முழு சமுதாயத்தினுடைய உணர்வை அவங்க பிரதிபலிக்காம இருக்கலாம். இப்ப இவங்க என்ன பாக்குறாங்க, எங்களுடைய சமுதாயத்தை தொடர்ந்து பல தமிழ் சினிமாக்கள் இப்படி கொச்சைப்படுத்துகின்றனவே, இதை ஏதேனும் ஒரு கட்டத்திலாவது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாமா, இதை தடுத்து நிறுத்த வேண்டாமா என்று இவர்கள் கிளம்புவது, ஸ்தாபன ரீதியாக கிளம்புவது என்பது வேறு.
இதுதான் இன்றைக்கு எழுந்து வரக்கூடிய ஒரு உண்மையா இருக்கும். ஸ்தாபன ரீதியாக திருச்செங்கோடு மக்கள் எங்களுடைய ஊரை இப்படி தவறாக சித்தரிக்கலாமான்னு எதிர்த்தா அது சரியா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், எதிர்க்கிற முறைதான் அப்பவே சொல்லிட்டேன். எதிர்க்கிற உரிமை உங்களுக்கு உண்டு, நான் எப்பவே சொல்லிட்டேன். ஆனா முறைதான் தப்பு. இப்ப இவங்க ரொம்ப ஜனநாயகபூர்வமா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே நண்பர் சொன்னது போல அந்த படத்துல நடிச்சவங்க எப்படி நடிச்சாங்க, ஆகவே இந்த உரிமை தப்பு, இந்த குரல் தப்பு என சொல்வது சங்கருடைய படத்தை செருப்பால் அடிப்பது, அதை எரிப்பது, அதெல்லாம் கண்டிப்பா ஏற்க முடியாது. இதை நீங்கள் கண்டிக்கணுமா கூடாது? ஒரு நடிகர் எரிக்கிறது, செருப்பால் அடிப்பது, இந்த முறையெல்லாம் தவிர்த்திருக்கப்பட வேண்டுமா இல்லையா? சங்கர் படத்தை எரிச்சது நான் பார்க்கலாம், காட்சிகள் வெளியா இருக்கு. சங்கர் படத்தை செருப்பால் அடிச்சது நானும் பார்த்தேன். அந்த போராட்டத்துல நான் கலந்து கொள்வதற்கு முன்பே அதை நடந்து முடிந்து விட்ட ஒரு விஷயம். கண்டிப்பா வந்து எனக்கும் அது வருதலா இருந்தது. கண்டிக்கிறீங்களா? அதுக்காக பகிரங்கமா நான் பொதுமக்கள் கிட்டையும் சங்கர் கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். திருநங்கை அவர் கேட்க முடியுமா? மன்னிப்பு கேட்க முடியுமா? நான் மன்னிப்பு கேட்கிறேன். திருநங்கைகள் இந்த போராட்டத்துல சில தவறுகள், அதாவது சங்கர் மன்னிப்பு கேட்க முடியும். அதாவது சங்கர நடுவர் தெருல வச்சு செருப்பாலாம் அடித்த பிறகு ஒரு மன்னிப்பு. அவர் எவ்வளவு பெரிய மென்மையான மனிதர். சினிமா உலகம் இதுவரைக்கும் எந்த படத்தை பாருங்க, அவர் ஒரு நாள் முதல்வன்ற படத்துல கூட ஒரு இந்த அரசியல் துரோகிகள், லஞ்சம் வாங்குபவர்கள், மக்களை அழிக்கிற அரசியல்வாதிகளை எதிர்த்து என்ன பண்ணலாம்ன்ற படம் எடுத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, யாரையும் புண்படுத்தாத ஒருவர் ஒரு நல்ல கேரக்டர் உருவாக்கி பெருசா பண்ணி ஏதோ சில விஷயங்கள் பண்ணியிருக்காரோ என்னவோ தெரியல. ஆனா அதை பெருசா எடுத்து பெரிய மனிதன் சங்கரை தமிழகத்தின் பெருமையை உலகம் அறிய செய்த மாபெரும் மகா டைரக்டர் செருப்பால் அடிச்சுட்டு சாதாரண நிறைய உணவு வைத்து அது பக்கத்துல வேற எதையோ வச்சா அது வந்து நல்லா இல்ல சார். சங்கரை அடிக்கிற அளவுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு போராடுறீங்களா? எங்க சினிமா உலகமே விஷயம் கிடையாது. இது உங்களுடைய விஷயமா? பெருமை படுத்திருக்காரு, அவர் அசிங்கப்படுத்திருக்காரு. அவர் வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கேரளால முழுக்க தமிழ்ல இதை வெளியிட்டு இந்தியா முழுக்க எங்களை அசிங்கப்படுத்திருக்காரு. மாபெரும் இயக்குனர், தமிழ் எல்லாம் சொல்லிக்கலாம் நீங்க. ஆனா அதுக்கு உலகத்துல ஆண்களுக்கு வேணா பெருமை சேர்ப்பதா இருக்கலாம். ஆனா பெண்களை இழிவு பண்ணிருக்காரு, திருநங்கைகளை ரொம்ப கேவலப்படுத்திருக்காரு. அதுக்காக நான் அவரை கண்டிக்க தான் செய்வேன். ஆனா கண்டிக்கிற முறையில சில தவறுகள் நடந்திருக்கு, ஒத்துக்கிறேன். இல்ல இல்ல, தயவுசெய்து சின்ன விஷயம் என்று நண்பர் சொல்லக்கூடாது. மன்னிப்புள்ள முடியுமா? எங்க தமிழ் உணர்வு, எங்க டைரக்டரை, ஒரு பெரிய ப்ரொடியூசரை வச்சு செருப்பால் அடிச்சுட்டு கொஞ்சம் பேசுங்க. நான் அது தவறு, அது கண்டிக்கத்தக்கதுங்கிறேன். அதே போல நீங்களும் அவங்களுடைய உணர்வை புரிந்து கொள்ள தவறு, அது கரெக்ட் இல்ல. நான் உங்களுக்கு சொல்லல, நம்முடைய தமிழ் சினிமா, நம்ம தமிழ் சினிமா உலகம் தான். அவங்க இவர்களுடைய உணர்வை இனிமேலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அது தயவு செய்து சின்ன விஷயம் என்ன சொல்லாதீங்க. மீண்டும் நம்ம அந்த தவறு நோக்கி தான் போறோம். அதெல்லாம் சின்ன விஷயம். திரு கே ராஜன் இதே போல ஒரு விவாதத்துல நீங்களும் நானும் தான் பேசியிருக்கோம். மெட்ராஸ் கேஃபே அப்படிங்கிற ஒரு படத்துக்கு, அதுவும் சென்சாரான ஒரு படம் தான், அதற்கு எதிர்ப்பு வந்தது. ஆனா அந்த எதிர்ப்பு உங்களுக்கு நியாயமாகப்பட்டது. இன்னைக்கு யூ டேக் a different line. எந்த எதிர்ப்பு? நாம தான் இருக்கேன். தமிழனை இழிவுபடுத்தாதே. ஆமா, திருநங்கை இழிவுபடுத்தாதே நான் சொல்றேன். அவ்வளவு பெரிய இல்லையா நீங்க? திருநங்கை தமிழர் இல்லையா? தமிழ் ஆம்பளை மட்டும்தான் தமிழனா? மேல பிடிக்கிற ஒரு சமூகமாவே நம்ம இருந்து அசிங்கப்பட்ட போது நாங்க பாருங்க, பெண்கள் தான் எங்களுக்கு பெருசு, பெண்கள் தான் என் தாய், பெண்கள் தான் தெய்வம் மதிப்பேன். பாத்தீங்களா? ஆமா, வந்துருச்சு. பாத்தீங்களா என்ன பாத்தீங்களா? என்ன திருநங்கை வந்து கேவலம் திரைத்துறையிலிருந்தே வந்த ஒருத்தர் அவருடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னு பெண்மை என்பது திருநங்கையும் சேர்த்துதான் சொல்றேன். நீங்களா பெண்மையை போட்டு தமிழ் உணர்வை தமிழ் உணர்வை புண்படுத்து அப்படின்னு சென்சரான ஒரு படத்தை நீங்களே எதிர்த்தீங்க. எங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துறது சென்சரான படத்தை அவங்க எதிர்த்தா சென்சார் சிக்கல் வருது சார். இதுல எல்லா இடத்துலயும் இந்த தயாரிப்பால் தான் சார் செருப்பால் அடிக்கப்படுறாங்க. டைரக்டர் படம் எடுத்து கொடுத்து போயிடுறாரு சார். டைரக்டர் படம் எடுத்து கொடுத்து போயிடுறாரு. மெட்ராஸ் கேஃபே அப்படிதான் எல்லாம் இருக்கட்டும். என் தமிழை ஒட்டுமொத்த தமிழ் படம் அதே மாதிரி இந்த சகோதரிகளை இழிவுபடுத்த தவறு.
பொட்டை என்பது தவறு. அவன் யாரும் சொல்லியிருந்தாலும் சரி, ஒரு ஆணை சொல்றாரு, அது தவறா புரிந்து கொள்ள. அதே போல வேற என்ன இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வேற என்னென்ன அம்சங்கள் உங்களுக்கு அப்செக்ஷன்? ஒரு திருநங்கை வந்து ரொம்ப பாலியல் இச்சைக்காக ரொம்ப அலையிற மாதிரியும், அந்த விக்ரம் மேல அப்படியே வழிஞ்சு விழுகிற மாதிரியும், அதுக்கு அவர் வந்து ஊவே என்ற அருவருப்பாக காண்பிக்கிற மாதிரியும், அவர் வந்து பார்க்கக்கூடிய ஆண்கள் மனதில் என்ன பதியும்னா, ஒரு திருநங்கை நம்ம கிட்ட வந்தா அசிங்கம், அதை நம்ம தள்ளி விடணும், அதை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா திருநங்கை ஒவ்வொருத்தருடைய காதல் உணர்வுகள் இந்த சமுதாயத்துல இந்த மாதிரி விஷயங்களால தான் நசுக்கப்படுது. ஏன்னா திருநங்கைய நேசிக்கவே கூடாது, காதலிக்கவே கூடாது என்ற ஒரு விஷயம் சமுதாயத்துல காத்துல பரவி இருக்கு, அது திணிக்கப்பட்டிருக்கு. அதனால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். திரு ராஜசேகர், நான் திருப்பி அந்த விஷயத்துக்கு தான் வரேன். இப்போ பல படங்கள் பிரச்சனைக்குள்ளா இருக்கிறதுனால இந்த சென்சார் முறையில there are lot of reasons to rethink the process. இன்னும் இது வந்து சென்சிட்டிவைஸ் பண்ணணும், இது வந்து பல சென்சிட்டிவிட்டிஸ் புரிஞ்சுக்க கூடிய இன்னொரு முறையும் சீர்திருத்தமும் தேவை என்றால் மறுப்பீர்களா திரு ராஜசேகர்? பாருங்க, சென்சார் போர்டு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் என்பது அங்க வந்து எல்லா விதமான மக்களும் அதுல உறுப்பினர் இருக்காங்க. சினிமா துறையை சேர்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள், அப்புறமா இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு சொசைட்டில ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதர்கள் தான். அதாவது இந்த நாடு வந்து இந்த மாதிரிலாம் போயிடணும், கெட்டு போகணும், இந்த மாதிரி படம் எடுக்கணும், இதை சென்சார் பண்ணணும் யாருமே நினைச்சது கிடையாது. ஏன்னா அவர் மிஸ்டர் ராஜன் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு பொறுப்புணர்ச்சியோடு தான் சென்சார் பண்றாங்க எல்லா படத்தையுமே. எல்லாத்திற்கும் நீங்க வந்து எல்லா அர்த்தம் கண்டுபிடிச்சு இந்த படத்தில் இவர்களை புண்படுத்தியிருக்காங்க, அந்த படத்தில் இதை செய்திருக்காரு என்றால், ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை பல காரணங்கள் சொல்லி தடை செய்வது, இந்த மாதிரி போராட்டம் நடத்துவது, இதெல்லாம் வந்து ஒரு எனக்கு உடன்பாடே கிடையாது. தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. இது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மக்கள் வந்து அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் சினிமாவை போய் பார்க்கிறார்கள் தவிர்த்து எல்லாத்திற்கும் ஒரு குறை சொல்லிக் கொண்டு அவருடைய ஒரு ஃப்ரீ மைண்டை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணுறீங்க. அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் மட்டும் இல்ல, அவருடைய பொழுதுபோக்கு எண்ணத்தையே கெடுத்து அவருடைய வாழ்க்கையே ஒரு நிம்மதியற்ற நிலைமையை உருவாக்குவது தவறு. எந்த ஒரு படைப்பாளையும் மக்களுக்கு பிடிக்காத படத்தை எடுத்து மக்களுக்கு பிடிக்காத படத்தை எந்த ஒரு படைப்பாளையும் எழுத்தாளரும் நிச்சயமாக எடுக்க மாட்டார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா படத்திற்கும் எல்லாத்திற்கும் தடை போட்டால் எப்படிதான் சொல்லிட்டீங்க. அதாவது சினிமானா வெறும் பொழுதுபோக்கு தான், அதன் மூலமாக எந்த ஒரு செய்தியும் சொல்லப்படுவதில்லை என்று நண்பர் சொல்வது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பொழுதுபோக்கு தான், ஆனா அதன் வழியாக, அதன் ஊடாக நீங்க பேசும்போது உங்களுக்கு பெருந்தன்மை வேணும். அடுத்தவங்க கருத்தை கேட்கிறேன். நீங்க ஒரு சென்சார் போர்டு மெம்பரா இருந்தீங்கன்னா அந்த சென்சார் போர்டு பத்தி எனக்கு சந்தேகம் வருது. அதாவது வெறும் பொழுதுபோக்கு தான் நினைக்கக்கூடியவர் அப்படி இருந்திருக்காரு. பொழுதுபோக்கு வழியாக பேச விடுங்க, அப்புறம் உங்களை நான் பேச விட மாட்டேன். பொழுதுபோக்கு வழியாக நல்ல அல்லது மோசமான கருத்துக்களும் போகக்கூடிய ஒரு ஊடகம் என்பதை தயவு செய்து அனைவரும் ஏற்க வேண்டும். ஆகவேதான் நமக்கு எல்லா பிரச்சனை என்னன்னா, ஏன் சென்சார் போர்டு வருது? வெறும் பொழுதுபோக்குனா ஏன் சென்சார் போர்டு, ஏன் தணிக்கை குழு? காரணம், மோசமான, மிக தவறான அல்லது அருவருப்பான, ஆபாசமான அல்லது வன்முறை மிகுந்த படங்கள் வரக்கூடாது சென்சார் போர்டு வச்சிருக்கீங்க. நான் முடிச்சதேன். ஆனால் அத்தகைய பொறுப்புணர்ச்சியோடு அந்த சென்சார் போர்டு நடந்திருக்காரு. இப்ப நண்பர் சொல்றாங்க எல்லா வகையான ஆட்கள் இருக்காங்க, ரொம்ப பொறுப்புள்ளவங்க. ரெண்டு விஷயம், அங்க எந்த அளவுக்கு தலையீடு ஊழல் இருக்குன்னு சொல்லி சென்சார் போர்டு தலைவரை ராஜினாமா பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம், அத்தனை பேர் இருக்கிறதா சொல்றாங்கல்ல, ஏதேனும் ஒரு திருநங்கை அந்த அம்மாவோட விருப்பம், அந்த அம்மா ராஜினாமா பண்றதுக்கும் சென்சார் போர்டு சென்சார் போர்டு மெம்பர் யாரா இருந்தாலும் மரியாதையா பேசுங்க. என்ன அந்த அம்மா இந்த அம்மாங்கிறீங்க? திரு அருணா அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இதே காரணத்துக்காக ஒரு சென்சார் ஆன படத்தை, இதே குற்றச்சாட்டு தான் இந்த PK படத்துக்கு சென்சார் ஆன போது சொன்னாங்க. பல இந்து அமைப்புகள் இந்த போராட்ட களத்துக்கு வச்சாங்க. இதே போல அதுவும் நியாயமான கோரிக்கை, நியாயமான காரணத்துக்காக நடந்த போராட்டம் இல்ல. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், கோரிக்கை என்கிற எழுப்புறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. நான் யாரா இருந்தாலும் கோரிக்கை எழுப்பட்டும், அதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அது முறைப்படி எழுப்பி தேவையான நீதிமன்றம் போகட்டும், தணிக்கை குழுக்கு மனு கொடுக்கட்டும். ஏன்னா நான் அதுக்குள்ள போன ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் அவங்க வன்முறையில் இறங்கி நாங்க PK படத்தை எடுத்து வட மாநிலங்களில் பல இடங்களில் அதையும் தாண்டி அந்த படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இவங்க அப்படி ஒண்ணு போக. அதே போல செருப்பால் அடிப்பதோ அது தவறு. இவங்க செஞ்ச, நான் சொல்ல வருது தியேட்டருக்குள் புகுந்து கலாட்டா செய்தார்கள் அந்த படத்துக்கு. ஒரு விஸ்வரூபத்திலேயோ இல்ல கடல்லையோ இந்த படமே
தடை செய்யப்படணும், இந்த படம் பின்வாங்கப்படணும், இந்த காட்சிகளை நீக்கணும் அப்படின்னு சில அமைப்புகள் அந்த ஒரு சென்சார் கத்திரிய தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறது பொதுவா அப்படி கூடாது. இல்ல இந்த படத்துல இந்த காட்சியை அந்த கோரிக்கை இப்ப அநேகமா வராது என்றால் சென்சார் போர்டு ஒழுங்காக நடந்தால் வராதுங்கிறேன் நான். அதற்கான அதுக்கு தாங்க முழு உரிமை கொடுத்திருக்கோம். இப்ப புதிதாக நம்முடைய நண்பரே நம்முடைய சேகர் வந்திருக்காங்க சென்சார் போர்டுல, எஸ்வி சேகர். அவர் வந்த உடனே எழுதுமா சொல்லியிருக்காரு, நான் உள்ள போய் திருநங்கைகளுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பேன்னு சொல்ல வேண்டிய நிலை ஏன் வந்திருக்கு? அப்ப அது இல்லைன்னு தானே அர்த்தம் இது வரைக்கும். தயவு செய்து சென்சார் போர்டு முறையாக இயங்கினால் இந்த பிரச்சனைகள் வராதுங்கிறேன். சென்சார் போர்டுல நியமனம் பண்றது ஒரு எம்பி உடைய ரெக்கமெண்டேஷன், அதனால எல்லா கட்சிக்காரனும் உள்ள வருவாங்க. அப்புறம் தொழிலதிபர்கள் ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ் பர்சன் தான் உள்ள வர்றாங்க, சமுதாய தொண்டு பண்றவங்க எல்லாருமே. இப்போ நம்ம எல்லாரும் குரல் கொடுக்கிறோம் சார், நான் ஒரு அனுதாபத்தோடு தான் சொல்றேன். போலீஸ்காரங்க மட்டும் குரலே கொடுக்க முடியாது சார். இந்த வடிவேலு இழிவுபடுத்தினா பாருங்க, இந்த போலீஸ பிச்சைக்காரனும் போலீஸ்காரனும் ஒன்னாக்கி கேவலப்படுத்த பாவம் இந்த போலீஸ்காரர்கள் தான் எல்லாரையும் அடிக்கிறான். நல்லவங்களை கூட போலீஸ் அடிக்குது. அந்த காட்சியை குறித்து நம்ம கருத்து மாறுபடுறேன். ஊழல் பண்ணுகிற லஞ்சம் ஊழல் பண்றியா அது உங்க கட்சி. அந்த காட்சி ஊழல் செய்வதாக விமர்சனம் ஊழல் பண்ண இல்ல. ஆமாங்க, காசு கேட்பாருங்க. காசு கேட்பாரு. ஒரு காய்கறி கடைக்காரன் சினிமாக்காரனா இருந்தா அந்த காட்சியை அது உங்க கருத்து. என் கருத்து அது கரெக்ட். நியாயமான போலீஸ்காரர்கள் இருக்கவே செய்கிறார்கள். ஏங்க அல்ல, நியாயமான போலீஸ்காரன் காமிக்க உங்க அரசியல்வாதிங்கிற லஞ்சம் அடிப்படையில் உங்க அரசியல்வாதி சொன்ன லஞ்சத்தை வாங்க அடிக்கிறேன் வெட்டுறீங்க. யாருக்கு அடிக்கிறாங்க? நடக்கிற கொலையெல்லாம் அந்த மாதிரி அரசியல்வாதிகள் உபசம் பண்ண தப்பே இல்லைங்க. சப்போர்ட் யூ. சும்மா பொதுவா நியாயமான போலீஸ்காரர்கள் நிறைய இருக்காங்க. கண்டிப்பா நியாயமானவர்களுக்கு அது ரொம்ப அஃபென்சிவா நிறைய போலீஸ்காரர்களை தாங்க ஹீரோவா வச்சு வரிசையா படம் வச்சிருக்கு. தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அஃபென்ஸ் இல்ல எங்களை தவறா சித்தரிக்குது, வழக்கறிஞர்களை தவறா சித்தரிக்கிறது, பெண்களை தவறா சித்தரிக்கிறது, ஒவ்வொருத்தரும் அஃபென்ஸ் எடுத்தா சரியா இருக்குமா அப்படிங்கிறது. சூர்யா நடிச்ச காக்கா காக்க படம் போலீஸ்கார பாராட்டலையா? சூர்யா நடிச்ச காக்கா காக்க படத்தை எல்லாம் மறந்துட்டீங்களா? எவ்வளவு படங்கள் வச்சிருக்கு போலீஸ்காரர்கள். இந்த தருணத்துல நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். இதே லைன்ஸ்ல பல விவாதங்கள்ல பல சர்ச்சைக்குரிய படங்கள் வந்த போது எழுப்பி இருக்கிறோம். மீண்டும் இதே கேள்விகள், கருத்து சுதந்திரம் சார்ந்த கேள்விகளும், இதற்கு ஒரு எல்லை என்ன, வரையறை என்ன, இதை தாண்டி சென்சார் முறையில் மாற்ற வேண்டுமா வேண்டாமாங்கிற அதே கேள்விகளும் எழுகின்றன, சர்ச்சைகளும் தொடர்கின்றன. நேர்களுடைய பார்வை என்ன கேட்கலாம். நேர்களுடைய பார்வை, கருத்து சுதந்திரத்துக்கு எல்லை அவசியம் என்று 69%, தேவையில்லை என்று 17%, 14% இது பிரச்சனையை சார்ந்தது என்ற கருத்தையும் வைத்திருக்கிறார்கள். பிரச்சனையை சார்ந்தது கருத்து சுதந்திரத்துக்கான வரையறை என்று 14%, வரையறை அப்படிங்கிறது தேவை என்றே, அவசியம் என்றே பரவலானவருடைய பார்வையாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த விவாதங்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. இந்த விவாதத்திலும் சரி, மாதுருபாகனுக்கு எதிர்ப்பு எழுந்த போதும் சரி, முன்பு பல படங்களுக்கும் பல படைப்புகளுக்கும் பிரச்சனை எழுந்த போதும் சரி, இதே கேள்விகள், இதே விவாத கூறுகள் தொடர்ந்து எழுந்தன. இந்த ஒரு பிரச்சனைகள் தொடரக்கூடாது என்பதுதான் பலருடைய பார்வையா இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ரோஸ் அவர்களுக்கும், திரு அருணன் அவர்களுக்கும், திரு கே ராஜன் அவர்களுக்கும், திரு ராஜசேகர் அவர்களுக்கும் நன்றி. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. அரசியலில் அனைவருடைய கவனமும் இருக்கக்கூடிய தொகுதி இன்று என்றால் ஸ்ரீரங்கம். திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா களமிறங்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய
வேட்பாளர் களமிறக்கப்படுவார் அப்படிங்கிற செய்தியை பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைமை அறிவித்திருக்கிறது. தேமுதிக களமிறங்க போகிறதா, மும்முனை போட்டியாக இருக்க போகிறதா, மேலும் சில கட்சிகள் இதுல இந்த போட்டி களத்தில் குதிக்க போகின்றனவா, 2016க்கு ஒரு முன்னோட்டமாக இந்த இடைத்தேர்தல் இருக்க போகிறதா, பல கேள்விகள் எழுந்திருக்க இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு பரந்தாமன் அவர்களும் அஇஅதிமுகவுடைய இலக்கிய அணி இணைச் செயலாளர் திரு துரையரசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக வழக்கறிஞர் திரு பரந்தாமன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் திரு பரந்தாமன் அவர்கள் தேர்ந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இடைத்தேர்தல் 2016க்கு முன்னோட்டம் என்றால் நீங்கள் உடன்படுவீர்கள்? 2016 வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்னோட்டம் என்பதை விட இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பீடாக கூட இந்த மக்கள் இதை கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அந்த அளவுகோலிலே நான் பார்க்கிறேன். இதை அதிமுகவுடைய அரசாங்கம், இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு மதிப்பீடாக கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இதை செய்வார்கள் என்ற ஒரு நோக்கத்தில் கண்ணோட்டத்தில் நான் பார்க்கிறேன். அதிமுகவுடைய செயல்பாடுகளுக்கு டெஸ்ட் அப்படின்னு நிச்சயமாக, ஏன்னா அவங்க செயல்பாடே இல்ல, அது செயல்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை மக்கள் இப்போது சொல்ல போகிறார்கள். பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இல்ல உங்களுடைய எதிர்கட்சிகள் பல வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அந்த தொகுதி மக்கள் மீது இந்த ஒரு ஊழல் வழக்கால், சொத்து வழக்கால் திணிக்கப்பட்ட ஒரு தேர்தல் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும். அந்த அடிப்படையில் ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. அது எடுபடாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா எடுபடாது, கட்டாயமா எடுபடாது. அதற்காக மக்களுடைய மன்றத்தில் தமிழகத்தினுடைய முதல்வராயிருந்த அம்மா அவர்கள் செய்ய வேண்டியது எல்லாம் சிறப்பாக செய்திருக்கின்றார். இந்த தேர்தல் எங்களுக்கு எளிமையாக வெற்றி பெறுகின்ற ஒரு தேர்தலாக இருக்கும். அதோடு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சொல்லுகின்ற கருத்துக்கள் இந்த தேர்தலில் எடுபடாமல் போய்விடும். இந்த ஒரு ஊழல் வழக்கினால இந்த சொத்து வழக்கினால இந்த ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற எதிர்கட்சியுடைய வாதம் எடுபடாது அப்படிங்கிறீங்க? நிச்சயமா எடுபடாது, நிச்சயமாக எடுபடாது. இந்த இடத்துல நான் மாறுபடுறேன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இன்றைக்கு ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய செய்திகளை விட அதை தாண்டி அவர்கள் பல தகவல்களை தானாகவே தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்ற ஒரு வாக்காளர்கள் தான் இந்த பொதுமக்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த திருவரங்கம் சட்டமன்ற தேர்தல் எந்த காலகட்டத்தில், எந்த நோக்கத்தில், எதனுடைய அடிப்படையில், அரசியல் காரணத்திற்காக வரப்பட்டதா, அல்லது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இயற்கையாக அந்த இடம் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறதா, இவைகளெல்லாம் அப்படி ஒரு தேர்தல் வந்தா இந்த மக்கள் அதை வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஊழல் வழக்கில், அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த அந்த வழக்கில் ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு 4 ஆண்டு காலம் சிறை, 100 கோடி ரூபாய் அபராதம் என்று ஒரு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவரால் இன்றைக்கு ஒரு இடைத்தேர்தல் ஏற்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய பொருளாதாரம் இதே காரணத்தினால, இந்த ஒரு தீர்ப்பினால இயல்பாகவே அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் மீது சிம்பத்தியும் அதே அளவுக்கு சிம்பத்தி இருந்திருக்கிறது அப்படின்னு மறுக்க முடியுமா? இல்ல, சிம்பத்திங்கிறது யார் சொல்லுவாங்கன்னா, அதாவது ஊழலை ஆதரிக்கிறவர்கள் சிம்பத்தியாக சொல்லலாம். இன்றைக்கு நாட்டிலே ஊழல் யாரை ஆதரிக்கிறார்கள்? ஏதாவது ஒரு வாக்காளரை நடுத்தெருவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு வாக்காளர் நடந்து செல்லுகிற ஒரு ஊரை, ஒரு பிரஜையை பார்த்து நீங்கள் ஊழலை ஆதரிக்கிறீர்களா, அல்லது ஊழல் குற்றவாளியாக ஒரு பெண்மணி சிறை தண்டனை பெற்றிருக்கிறார், அதுக்கு நீங்க அனுதாபப்படுகிறார்கள் கேட்டால் ஊழலை நாங்கள் எதிர்க்கிறோம் என்றுதான் சொல்வார்கள், ஆதரிக்க மாட்டார்கள். எப்படி நீங்கள் ஊழலை ஆதரிக்கக்கூடிய, அப்படின்னா ஜனநாயகம் எதற்கு, சட்டம் எதற்கு, அப்ப எதற்கு ஒரு நல்ல அரசாங்கம் என்று வேண்டும், நாட்டை காக்கின்ற ஒரு அரசாங்கம் வேண்டும் என்று எதற்காக முன்வைத்து மக்கள் வாக்களிக்கிறார்கள், மாற்றங்களை எதிர்பார்க்கிறார்கள். இது இந்த தேர்தலை பொறுத்தவரையில புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தமிழ்நாட்டு மட்டுமல்லாது உலகளவு ஒரு இரக்கமும் அனுதாபமும் ஏற்பட்டு இருக்கின்றது மக்கள் மத்தியில். அதாவது நிரபராதி என்று சொல்வதற்கு இன்னும் காலங்கள் இருக்கின்றன. அது இன்றைக்கு அப்பீல் இருக்கின்றது. அப்பீல் எத்தனையோ வழக்குகள் அம்மா வெற்றியாளர் வெளியே வந்திருக்கிறாங்க. இந்த வழக்கிலையும் எளிமையாக வெற்றி பெறுவார்கள். அதைவிட ஒரு பெண்ணுக்கு இப்பேற்பட்ட கொடுமைகள் தமிழகத்தில் கிடைக்கப்பட்டது, நடத்தப்பட்டதை பார்த்து மக்கள் உண்மையாகவே அவர் மீது அதிகமான இரக்கம் கொண்டு இருக்கின்றார்கள். அதோட அடிப்படையிலே தான் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னாக்க தமிழகத்தை வரலாற்றிலே பாத்தீங்கன்னாக்க இந்த திராவிட இயக்க வரலாற்றிலேயே
அம்மாவுடைய ஜெயிலுக்கு போனார் என்பதற்காகவே 219 பேர் இறந்திருக்கின்றார்கள் என்றால் அது அம்மா மேல் ஏற்பட்ட ஒரு உண்மையான அனுதாபமே தவிர தலைவர் கைது செய்யப்பட்ட போதும் கூட சில பேர் இறந்து போனாங்க. அதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனாலும் 219 பேராங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு குற்றவாளி தண்டிக்கப்பட்ட காரணத்தை எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற ரேஷியோவை கணக்கிடுறதுனால ஒப்பிடுறதுனால ஒரு கட்சியுடைய உயர்வு இயல்பாகவே அந்த அளவுக்கு ஏற்படாது. ஜெயலலிதாவுக்கு ஆதரவான பார்வையும் இருக்க செய்கிறது. இந்த வழக்குடைய தீர்ப்பு ஒருவாறு வந்தாலும் அது மக்கள் மன்றத்தில் ஈடுபடலைங்கிறது நிச்சயமா. ஏன்னா இடையில வேற சில கண்டோன்மெண்ட் தேர்தல் உட்பட அது பெரிய அளவுக்கு தேர்தல் ஒப்பிடவே முடியாது. அது ஒரு உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் மாதிரிங்க. அது உள்ளாட்சி அமைப்பு தேர்தலே தான். கண்டோன்மெண்ட் தேர்தல்னால அது அங்க லோக்கல் உள்ளாட்சி அமைப்பு போன்றதான் அது ஒரு தேர்தல். அதுக்கு இதற்கு ஒப்பிடுவது நியாயமாகாது. இன்னொன்று சொல்ல போனால் இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நடத்தப்படுகிற ஒரு தேர்தல் இது. ஆக இந்த தேர்தல் எப்படி இருக்கிறது என்ற அளவோடு இந்த மக்கள் ஊழலை எதிர்க்கிறார்களா, ஆதரிக்கிறார்களா, அல்லது இந்த மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் என்றதை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தேர்தலாக இது அமையுமே தவிர இவர்களுக்கு ஒரு அனுதாப அலை இருக்கிறது, ஒரு இரக்க பார்வை இருக்கிறது என்று சொல்லுவது அது முற்றிலும் தவறு. இதை தேர்தல் என்பது ஜனநாயக முறைப்படி அது பஞ்சாயத்திற்கு நடந்தாலும் அல்லது நகராட்சிக்கு நடந்தாலும் எது வந்தாலும் ஜனநாயக முறைப்படி நடத்தப்படும் தேர்தலில் நாடாளுமன்றத்துக்கு வேற, சட்டமன்றத்துக்கு வேற, இந்த அமைப்புகளே வேறு. மக்கள் அதே கட்சியை சேர்ந்த வேட்பாளர் தெரிஞ்சுதானே இது பண்றாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த தேர்தல் அமைப்பே வேறங்க. உள்ளாட்சி தேர்தலுக்கு அமைப்பு ஒன்று தனியாக இருக்கிறது, நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கும் தனியாக இருக்கிறது. அதே போன்றுதான் களங்களும் அதற்கு தனித்தனியாக தான் அமையும். சட்டமன்றத்துக்கு ஒரு களம் வரும், உள்ளாட்சி மன்றத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா இந்த பிரச்சார களத்தில் இறங்குவதற்கான வாய்ப்பு மிக குறைவாகவே தென்படுகிறது. இது அதிமுகவுக்கு பலவீனமாக அமையுமா? அதையும் தாண்டி அதிமுகவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்கோர் பண்ணுவதற்கான அம்சங்கள் என்னென்ன இருக்கின்றன? மும்முனை போட்டியா, பலமுனை போட்டியா? பல கேள்விகள் தொடர்ந்து எழுந்திருக்கின்றன. இதை தாண்டி பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் நாங்கள் களமிறங்குவோம் என்ற ஒரு தொனியில் பேசி பிறகு எங்களுடைய கூட்டணியை சேர்ந்த வேட்பாளர் தான் களமிறங்குகிறார் என்று சொல்கின்றன. இதற்கான காரணங்கள் என்ன, பின்புலம் என்ன? 2016க்கு முன்னோட்டமா ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் என்ற கேள்வி தான் பிரதானமாக எழுந்திருக்கிறது. இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதித்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அதிமுகவுடைய இலக்கிய அணி இணைச் செயலாளர் திரு துரையரசன் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த கட்சியுடைய தலைமை கழக வழக்கறிஞர் திரு பரந்தாமன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் விவாதத்தில் நம்முடைய பங்கேற்றிருக்கிறார்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சார பலம் அப்படின்னா அதிமுகவுக்கு ஜெயலலிதா. நிச்சயம் பல அமைச்சர்கள் களத்தில் இறங்கினாலும் கூட இந்த முறை ஜெயலலிதா பிரச்சார களத்தில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜெயலலிதாவும் கன்விக்டா இருக்கக்கூடிய எலெக்ஷன்ல இவையெல்லாம் உங்களுக்கு பின்னடைவாக டிஸ்அட்வான்டேஜாக என்பாங்க. நிச்சயமா பின்னடைவுகள் கிடையவே கிடையாது. அம்மா கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அத்தனையுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்குது. அதுவும் ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அனைத்து வகையான மக்களுக்கான விஷயங்களையும் தெளிவா செஞ்சுட்டாங்க. செய்யாத ஒண்ணுமே கிடையாது. அதாவது கல்லூரிகள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றது, சாலைகள் பரிமாறிக்கப்பட்டிருக்கு, எல்லா உதவிகளும் செய்யப்பட்ட பிறகு அம்மா கொடுத்த உதவிகள் மட்டுமே இன்னைக்கு மிகப்பெரிய வகையில் இருக்கின்ற பொழுது அம்மாவுடைய வரவில்லை என்றால் கூட அம்மாவை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் மக்கள் 100க்கு 100 தெளிவாக போன முறை வாக்களித்ததை விட அதிகமாக வாக்களிப்பார்கள். நிச்சயமா பெரிய வகையில் அதிமுகவுடைய கோட்டையாக இருந்திருக்கிறது. இதை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்து பார்க்கும்போது திமுக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ பல இடைத்தேர்தல்கள், இன்னும் சொல்ல போனா சட்டமன்ற தேர்தல முடிவு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லாட்டி ஓராண்டு இல்ல 1.5 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல கூட முடிவுகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் வந்திருக்கிறது. நீங்க ஒரு வார்த்தையை சொல்றீங்க, இது அதிமுகவுடைய ஒரு சோதனை களமா இருக்கும் அப்படின்னு. அதே பேட்டர்ன்ல இந்த ஆளுங்கட்சிக்கு இந்த ஒரு இடைத்தேர்தல மக்கள் வாக்களித்தாலும் கூட அதே அழகுல தான் நீங்க பார்ப்பீங்க. நிச்சயமா இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் களத்தையே நீங்க பாத்தீங்கன்னா அத்தனை அமைச்சர்களும் அங்க முகாமிட்டு இருக்கிறாங்க. எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதிகாரங்கள் இன்னைக்கு பத்திரிகைகளே சொல்லியிருக்காங்க கோட்டையே வெறிச்சோடி கிடக்குதுன்னு. இன்னைக்கு 42 லட்சம் ரூபாய் பிடிபட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற காலத்துல இடைத்தேர்தல்கள் அமைச்சர்கள் பிரச்சாரத்துக்கோ இல்லாட்டி இந்த தேர்தல் பொறுப்பாளர்களாக பிரச்சாரம் செய்வது என்பது வேறு, பொறுப்பாளர்கள் போடுவது வேறு, அவர்களுடைய பணி அமைச்சு பணின்னு அந்த பணியை மட்டும் பிரச்சாரம் செய்வது என்பது வேறு, அதிகார துஷ்பிரயோகம் செய்வது என்பது வேறு. அமைச்சர்கள் இது பண்றதுக்கும் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் பெரியவர்கள் தான் இருக்கிறாங்க. அமைச்சர்கள் பிரச்சாரம் செய்வதோ அல்லது அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகளா பிரச்சாரம் செய்வது அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அதிகார துஷ்பிரயோகங்கள் நடக்குது.
அததான் இது வந்து ரொம்ப ப்ரீமெச்சூர். இது இப்ப வந்து இப்போ நடக்குதுன்னா தேர்தல் கமிஷனுக்கு புகார் கொடுத்தா அந்த புகார் மேல நடக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் நாடு இருந்த விஷயம் தான். இன்றைக்கு வந்து மீறல்கள் மீறப்படுகிறதா அல்லது துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதா என்பதை விவாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இது அல்ல. ஏனென்று சொன்னால் இப்பொழுதுதான் வேட்புமனு தாக்கல் செய்கிற ஒரு காலகட்டங்கள் இருக்கிறது. இன்னும் வந்து பிரச்சாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கவில்லை. அப்படி வரும்போதுதான் இன்னும் சொல்ல போனாங்களா, இன்றைக்கு தேர்தல் கமிஷன் என்ன ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க ஸ்ரீரங்கத்தில். அதாவதுங்க அந்த நகை அடகு கடை வைக்கிறாங்க, உங்களுக்கு எல்லாம் ஏடிஎம்கே வந்து டோக்கன் கொடுத்திருக்காங்க. சொல்லிடுறேன் எங்க துஷ்பிரயோகம் செய்யலன்னு சொன்ன கேட்டுங்க. ஏடிஎம்கே வந்து டோக்கன் கொடுத்திருக்காங்க. பேங்க்ல வந்து கடன் வச்சிருக்கவங்களுக்கு வந்து நீங்க பதிவு செய்யும் இந்த நிலையில நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். நன்றி டாக்டர் தமிழிசை. பாரதிய ஜனதா நிற்கும் அப்படின்னு இந்த தேர்தலில் களம் இறங்கும் அப்படிங்கறதுதான் எதிர்பார்ப்பாக இருந்தது. யூ ஆல்சோ ஹிண்டட் அட் தட். ஆனால் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க, வாய்ப்புகள் குறைவு பாஜக நிக்கிறது அப்படின்னு. அது ரூலிங் இட் அவுட் பாஜக நிற்கிறத பத்தி இல்ல நான் முதலில் இருந்து சொல்லும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் நாங்கள் போட்டி போடுவோம் என்று தான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதுல என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மாவட்ட கமிட்டியை சார்ந்த உறுப்பினர்கள் ஹலோ தொடருங்க டாக்டர். மாவட்ட மறுபடியும் நீங்க முதல் நாளில் இருந்து என்னோட பேட்டியை பார்த்தீர்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள் போட்டி போட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே விருப்பத்தை மாநிலத்தில் உள்ள நிர்வாகிகளும் போட்டி போட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கூட்டணி கட்சிகளோடு கலந்து ஆலோசித்து நாங்கள் முடிவெடுப்போம் என்று தான் நான் முதலிலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆக கூட்டணி கட்சிகளோடு பேச ஆரம்பித்த பின்பு கூட்டணி கட்சிகளுக்கும் அத்தகைய எண்ணம் இருக்கின்ற பட்சத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் கூட்டணி கட்சிகள் ஆதரவு தருவார்கள். கூட்டணி கட்சியில் இருந்து வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தரும். இதுதான் நிலைப்பாடு. கேட்பதற்கு நல்லா இருக்கு. ஆனா இந்த நிலையில இன்னைக்கு பாமகவும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாகத்தான் புரிந்து கொள்ளப்படுது. ஆனா நாங்க நிக்கவும் போறது இல்ல, யாரையும் ஆதரிக்க போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கூட்டணி கட்சியே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை கூட இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்த பொழுது உங்களுடைய பொசிஷன் அதே அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல நீங்க இருப்பதா நினைக்கிறீங்க? இல்ல நான் ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல நாங்க இருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் இருக்க போவதில்லை என்பதும் அவர்கள் யாருக்கும் ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்பதும் இது அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், ஒரு கட்சியின் அறிவிப்பு. ஆனால் யார் யாருக்கு என்னென்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பது உரிமை அந்தந்த கட்சிகளுக்கு இருக்கிறது. மதிமுக எங்களை விட்டு ஏற்கனவே வெளியேறிவிட்டார்கள், அதை பற்றி கவலை இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோடு தான் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் விமர்சனம் செய்யும் பொழுது கூட நாங்கள் கடுமையாக விமர்சனம் செய்ய வேண்டாம், கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் அவர்கள் கருத்தை சொல்லிக் கொண்டுதான் இருந்தார்கள். இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இப்பொழுது ஒரு வீணான செலவு, அதில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை, அதனால் நாங்கள் யாருக்கும் ஆதரவு தரவும் போவதில்லை, நாங்கள் போட்டி போடவும் போவதில்லை என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களோடு இருந்து கொண்டிருக்கும் இணக்கமாக வரக்கூடிய கட்சிகளை நாங்கள் இணைந்து பேசி அவர்கள் எந்த போட்டி போட வேண்டும் என்ற விருப்பம் தெரிவித்தால் அதற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்று சொல்லி இருக்கிறோம். ரைட், நன்றி டாக்டர் தமிழிசை உங்களுடைய பார்வைக்கு. நான் திரு பரந்தாமன் அவர்கள்ட்ட தான் சொல்லுங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரையில துஷ்பிரயோகம் என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே வழிகாட்டியவர்கள் திருமங்கலம் திருட்டு ஃபார்முலாங்கிறத கொண்டு வந்தவங்க தான் மனதில் வச்சுக்கணும். இல்ல அதுக்கு முன்னாடி தப்பான கருத்து சொல்ல கிடையாது. தமிழகத்தில் திருநெல்வேலியில அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இடைத்தேர்தல் நடந்திருக்கு, கும்மிடிப்பூண்டியில இடைத்தேர்தல் நடக்குது, காஞ்சிபுரத்தில் இடைத்தேர்தல், அதிமுக ஆட்சியில அந்த இடைத்தேர்தலில் அங்க பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது, அதிகார துஷ்பிரயோகம் பண்றது திருமங்கலத்துக்கு முன்னாடியே இதை செஞ்சது அதிமுக. எல்லா தேர்தலையும் நடத்தியது தேர்தல் ஆணையம். இப்ப நீங்க நாங்க தேர்தல் ஆணையத்தை பத்தி கேட்கும் போது இல்ல நாங்க நம்ப மாட்டோம் அப்படிங்கிறீங்க. சம்பத்தை பத்தி சொல்லும் போது சம்பத், ஜெயலலிதா, பிரவீன்குமார் எல்லாரும் சேர்ந்து இந்த தேர்தலை சரி செஞ்சாங்கன்னு போன தேர்தல் சொன்னீங்க. பிரம்மா மேல அதை குற்றச்சாட்டு அப்படி இல்ல. நீங்க அதாவது தேர்தல் இப்போ அது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்ட விதம்,
144 தடை உத்தரவு போட வேண்டிய அவசியம் என்ன? ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னீங்க? தேர்தல் ஆணையத்தை பத்தி தெரியாதா? இல்ல, தேர்தல் ஆணையத்தை தெரியுமா? கொடுக்கக்கூடிய மனுக்கள் மீதும் அல்லது புகார்கள் மீதும் உடனுக்குடன் பைசல் கிடையாது. அது பிராக்டிகலா நான் பேசுறேன். நான் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் போது எப்படி இந்த தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டது என்பது நாடறியும். இந்த தேர்தலின் போது இந்த புது அமைப்புகள் எப்படி நடத்தப் போகிறார்கள் என்றது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எடுத்த உடனே குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. இந்த நண்பர் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு அதிமுக காரர்கள் இன்றைக்கு களத்தில் இறங்குற பொழுது சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் அவர் நிறைவேற்றி அவர் களத்தில் இருக்கிறார்கள், சாதனைகளை செய்திருக்கிறார்கள். ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த திருவரங்கம் சட்டமன்றம் இன்றைக்கு எதிர்கொள்ளுகிற ஒரு தேர்தல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே இல்லாத ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருந்தவங்க அந்த நாட்டை ஆட்சி செய்த ஒரு சிஎம் இருந்தவங்களுடைய இடம் தான் இன்றைக்கு இடைத்தேர்தல். சிறப்பு கவனம் பெற்றிருக்க வேண்டும். இங்கதான் சொல்ல வருகிறேன், பெற்றிருக்க வேண்டும். என்ன அவருடைய ஆட்சி காலத்தில் சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய கொடுத்த வாக்குறுதியை கூட செய்யவில்லை. திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அடிமனை பிரச்சனை. இந்த அம்மையார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக அங்கு பிரச்சாரம் செய்கிற பொழுது நான் அடிமனை பிரச்சனை நான் அறவே நான் நிவர்த்தி செய்து தருகிறேன் என்று சொன்னார். இதுவரை செய்யவில்லை. திருச்சி மாவட்டத்திலே ஒருங்கிணைந்த பஸ் டெர்மினஸ் கொண்டு வரேன்னு சொன்னாங்க, அதை செய்யவே இல்லை. ஸ்ரீரங்கத்தில் கும்பகோணத்திலிருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நான் பிரிச்சு ஒரு கோட்டமா அமைக்கிறேன்னு சொன்னாங்க, செய்யல. இதெல்லாம் நீங்க புதுசா செய்ய வேண்டியதை செய்யல, விட்டுடுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் திறக்கப்படாமல் அந்த கட்டடம் இருக்கிறது என்று சொன்னால், ஆக ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய வேலையை கூட ஒரு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் செய்யவில்லை. இவர்கள் எதை வைத்து வாக்கு கேட்க போகிறார்கள்? அதாவது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வகையில் அந்தநல்லூர், மணிகண்டம், ஸ்ரீரங்கம் இந்த 3 இடம் தான் முக்கியமான இடம். கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய 2 லட்சம் வாக்காளர்ல கிட்டத்தட்ட 90 விழுக்காடு அம்மாவுடைய எல்லா வகையான சலுகைகள், ஆடு கொடுத்திருக்காங்க, மாடு கொடுத்திருக்காங்க, கல்லூரி கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அங்க கொடுக்காத விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது என்பதை கொடுத்திருக்காங்க. எதுவுமே அங்க இல்ல, கொடுக்கப்படவில்லை என்ற செய்தி தவறான செய்தி. ஒரு சின்ன விஷயத்தை வைத்துக் கொண்டு அதை பார்க்க கூடாது. அந்த தொகுதியை நான் முழுமையா கட்டாயமா அம்மாவுடைய அத்தனை சலுகைகள் அகில இந்திய லெவல்ல தேசிய உருவாக்கப்பட்ட மகளிருக்கு நிறைவேறாத வாக்குறுதிகள் வாக்குறுதி அடிமனை பிரச்சனை என்பது திருவரங்கத்தினுடைய முக்கியமான பிரச்சனை. இதை செய்திருக்கிறார்களா? அல்லது திருச்சி கார்பரேஷன்ல 10 லட்சம் ரூபாய் செக்ரட்டரியேட்ல அவங்க திடீர்னு அவசரமா ஒரு கூட்டத்தை நடத்தி, அதிகாரிகளை வைத்து கூட்டத்தை நடத்தி இவங்க ஒரு ஒருங்கிணைந்த பஸ் டெர்மினஸ் கொண்டு வரணும்னு சொல்லி இவங்க கூட்டம் போட்டாங்க. ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் கூட நினைச்சாங்கன்னா அதை செய்ய முடியும். ஆனா ஒரு முதலமைச்சர் இருந்தவங்க செய்யவே இல்லை. இந்த கோட்டத்தை பிரிக்கணும்னு சொன்னாங்க. ரோடு போடுறது, லைட் போடுறதுல கார்பரேஷன் டியூட்டி சார். இது கார்பரேஷன் ஆட்டோமேட்டிக்கா செய்யுது. ஒரு முதலமைச்சர் என்ன கல்லூரி உருவாக்கப்பட்டு இருக்குது. அடிப்படை வசதிகள் அனைத்தையுமே மக்கள் ஜெயலலிதாவை சந்திக்க முடியுமா? சாதாரண தொகுதி மக்கள் ஒரு பெட்டிஷனை கொண்டு போய் ஜெயலலிதா கொடுக்க முடியுமா சார்? பதில் சொல்லுங்க சார். எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது தலைவர் கலைஞர் அவரிடத்துல சாதாரண மனிதன் கூட அவரிடத்துல மனு கொடுக்க முடியும். ஜெயலலிதா மனு கொடுக்க சொல்லுங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கொடுக்கப்படுற மனுக்கள் அத்தனையுமே முறைப்படுத்தப்பட்டு வாங்கியிருக்காங்க. மக்கள்கிட்ட கொடுத்திருக்கீங்களா? திமுக ஆட்சியை பொறுத்தவரையில குடும்பமே ஆட்சி செய்து மனு யாருகிட்ட கொடுக்கிறது யாருகிட்ட கொடுக்கான்னு தெரியாம இருக்கின்ற அம்மா கிட்ட கொடுக்கின்ற இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், இந்த தேர்தலாகட்டும் இல்லாட்டி இதற்கு முன்னாடி நடந்த ஏற்காடு இடைத்தேர்தலாகட்டும், எல்லாரையும் நீங்கள் ஆதரிங்க, மற்ற கட்சிகள் ஆதரிங்க அப்படின்னு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. இந்த ஒரு அப்போசிஷனை திமுக ஒரு பெரிய கட்சியால யுனைட் பண்ண முடியுதா? யாராவது உங்களுடைய கோரிக்கை இருக்கிறாங்களா? மதிமுக ஏற்கல, பாமக ஏற்கல, யாரும் இருக்கல. உங்க பின்னாடி சக அதிமுகவை எதிர்க்கணும், ஜெயலலிதாவை உரிமைப்படுத்தப்பட்டு திமுக அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? கிடையாது. உங்களுடைய எண்ணம் சொல்லிடுறேங்க. நான் சொல்றேன், எனக்கு உண்டான கேள்வி நான் பதில் சொல்றேன்.
அதாவது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், மூத்த தலைவர், நாட்டின் மீது அக்கறை கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி அநியாயமான ஆட்சி, சட்டத்துக்கு புறம்பான அநியாயமான ஆட்சி. நீங்க வர்ணனை பண்ணி சொல்லிடுங்க. சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் விரோத இந்த அடிப்படையில் எதிர்க்கட்சிகளை ஏன் ஓரணியில ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த ஒரு அணியில திரண்டு வாங்க, அல்லது நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மற்றும் ஜெனரலாக கேட்கக்கூடிய விஷயம் தான். அது கொடுக்கிறது கேட்டாலும் கூட இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் இந்த அளவுக்கு இருக்குமா? ஏன் அப்போசிஷன் யுனைட் பண்ண முடியல? ஏன் ஒரு எதிர்கட்சிகள் ஓரணியில தள்ள முடியல? திமுக ஒரு மாற்ற நினைக்கல மற்ற கட்சிகள். அது நீங்க உங்களை போன்ற ஊடகங்கள் அது சொல்றது. திமுக ஒரு மாற்று அணி கிடையாது. இன்றைக்கு திமுக எதிர்கட்சியா கூட இல்ல, ஒரு வெற்றிடம் இருக்கிறது. மற்ற பல கட்சிகள் திமுகங்கிற ஆர்டிபிஷியல் தாட் சார். பிராக்டிகலா நீங்க திங்க் பண்ண ஒரு விஷயம் நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். அதிமுக அரசு நாட்டை ஆட்சி செய்கிறது. அதிமுக அரசு இன்றைக்கு நாட்டை ஆட்சி. இன்றைக்கு மக்கள் பிரச்சனைக்கு பிரதானமாக எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் இல்லை என்றால் கூட இன்றைக்கு ஊடகங்களும் அரசு, பொதுமக்களும் அரசு, அல்லது சாதாரண பாதிக்கப்பட்ட மக்கள் கூட யாரை எதிர்பார்த்து யாரிடம் குரல் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். திமுக சைடிலிருந்து, தலைவர் கலைஞர் சைடிலிருந்து ஏதாவது ஒரு கருத்து வந்தாதான் அது கருத்தாகப்படுகிறதே தவிர, அது ஒரு இஷ்யூவாக பேசப்படுகிறதே தவிர, மற்ற கட்சிகளிலிருந்து பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதா? இல்ல, அது சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சுருக்கமா நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். உங்களுடைய இறுதிவாதம் ரொம்ப சுருக்கமா. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அம்மா இந்த தேர்தலில் வரவில்லை என்றால் கூட தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 75 விழுக்காடு அம்மாவுக்காகத்தான் ஓட்டு போடுவாங்க. தேர்தல் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தீர்வாக இருக்கும், முடிவாக இருக்கும். 2016க்கான முன்னோடியாக அனைத்து கட்சிகளும் உங்களுடைய பார்வை. ஆனால் அதிமுக அழுத்தப்படும், திமுகவை ஆதரிப்பார்கள் அப்படிங்கிறது திமுகவுடைய பார்வையாக இருக்கிறது. ஜெயலலிதாவுக்கு இன்னமும் அங்கே ஆதரவு இருக்கிறது அதிமுகவுடைய பார்வையாக இருக்கிறது. தேமுதிக கூட இந்த தேர்தலில் களமிறங்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. பாஜக களமிறங்க போகிறதா, இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக தேமுதிகவா, காங்கிரஸ் களத்தில் இருக்க போகிறதா? எத்தனை முனை போட்டி இது 2016க்கு ஒரு முன்னோட்டமாக பார்க்க முடியுமா? ஜெயலலிதாவுடைய செல்வாக்கையும் அதிமுகவுடைய செல்வாக்கையும் திமுகவுடைய செல்வாக்கையும் இதெல்லாம் ஒரு டெஸ்டிங் களமாக, ஒரு சோதனை களமாக இது இருக்க போகிறதா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஒரு களம், இடைத்தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் மிக அல்ல. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிறப்பு நிலைகள் இருவருக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.